அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படிப்போம் குழுவின் இந்த திறனாய்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதிய பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ் முனைவர் க. சுபாஷினி அவர்களின் இந்த திறனாய்விற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றேன். சுபாஷினி அவர்கள் குறித்த ஒரு சிறு குறிப்பு, அதன் பின் திறனாய்விற்குள் செல்லலாம். இவர் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணைய கல்விக் கழகமான கடிகை அமைப்பின் இயக்குனர். தமிழகம் மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள கல்விக் கழகங்களில் 600க்கும் மேற்பட்ட வரலாற்று பாதுகாப்பு உரைகள் நிகழ்த்தியிருக்கின்றார். உலகளாவிய அளவில் ஏறக்குறைய 900க்கும் மேற்பட்ட அருங்காட்சியகங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளதோடு அவை பற்றிய 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். தமிழக அரசின் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் ஐரோப்பிய பொறுப்பாளராக 6 ஐரோப்பிய ஆய்வு மாணவர்களை வழிநடத்தி இருக்கின்றார். மலாயா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராய்வு ஆய்விதழின் ஆசிரியர் குழுவில் அங்கம் வகிக்கின்றார். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பின் இயக்குனர் குழுவில் அங்கம் வகிக்கின்றார். மேலும் 12 நூல்களை இதுவரை எழுதியிருக்கின்றார். 14 நூல்களை எழுதியிருக்கின்றார். அவற்றுள் சில என் வாசிப்பில் சில பக்கங்கள், நூல்களின் பதிப்பாய்வுகள், உலக அருங்காட்சிகளினூடே ஒரு பயணம், கீழடி வைகை நாகரிகம், குழந்தைகளுக்கான வரலாற்று அறிமுகம் ஆகிய நூல்கள் உள்ளடங்கியவை. இவை தவிர 2 மின்னூல்களையும் எழுதியிருக்கின்றார். வட அமெரிக்க அமைப்பின் பெட்னா விருது, தமிழக அரசின் 2016ஆம் ஆண்டிற்கான மொழியியல் விருது, தமிழக அரசின் சிறந்த ஆய்வு நூலுக்கான விருது, ஜெர்மானிய தமிழியல் நெடுந்தமிழ் வரலாற்றின் ஒரு திருப்புமுனை இந்த நூலிற்காக 2020 பெற்றுள்ளார். இப்போது முனைவர் சுபாஷினி அவர்களின் திறனாய்வில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸின் புகழ்பெற்ற படைப்பு. பண்ண முடியுமா சாட்ல? உங்களுக்கு ஷேரிங் ஆப்ஷன் இருக்குங்க. since you are a co-host you can share. இல்ல லிங்க் இருந்துச்சுன்னா நான் Facebookல போடலாம், அதுக்காக கேக்குறேன். லிங்க் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன். அப்போ வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. இதுல எவ்வளவுனா போடுறாங்க. அப்போ அதுல சாட்ல போடுறீங்கன்னு நினைச்சேன். ஓகே 1 minute வரேன். இதுலயும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. போட்டீங்களா? ரைட். இதெல்லாம் நான் Facebookல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பேச ஆரம்பிச்சிடலாம். எல்லோருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்குமே எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு அதாவது இப்ப இங்க ஜெர்மனி எடுத்துக்கிட்டாக்கா, யூரோப் எடுத்துக்கிட்டாக்கா, இப்ப யூரோப்பியன் கப் சாம்பியன்ஷிப் போயிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்திலயும், அதாவது ஜெர்மனி நேற்றைக்கு விளையாண்டது 5-1 அப்படின்னு ஜெர்மனி ஜெயிச்சிருக்கு நேற்றைக்கு. பெரிய மகிழ்ச்சி தான் எனக்கு. இன்னைக்கு ஸ்பெயின் வேற விளையாடுறது, முக்கியமான விளையாட்டெல்லாம் விட்டுட்டு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அதை விட முக்கியமான விஷயம் இல்லையா இது? அதனாலதான் அது இந்த பர்டிகுலர் டைம் என்னாக்கா இங்க எடுத்துட்டாக்கா இப்ப யூரோப்பியன் கப் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம் பீரியட் தான். சோ அதனால ரொம்ப ஐரோப்பாவே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிற ஒரு சமயத்துலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நூலை பற்றி உங்களோட நான் இன்னைக்கு பேச வரலாம்னு இருக்கேன். இப்ப பார்த்தோம் என்றால் இந்த நூல் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நிறைய நூல்கள் எழுதினவர். அவருடைய இந்த நூல், இந்த நூல்ல இது பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற தலைப்பு கொண்ட இந்த நூல். இந்த நூல்ல மொத்தம் 240 பக்கங்கள் இருக்கு. இது ஆங்கில நூல் தான், 240 பக்கங்கள். இது என்ன சிறப்புனாக்கா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோடைய அதுல குறிப்பா அவருடைய இறுதி காலகட்டத்துல இது அவர் தொகுத்த ஒரு நூல். ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகுதான் இந்த நூல் வெளிவந்தது அப்படிங்கிறது இதோடைய ஒரு முக்கியமான ஒன்று. முரளி பப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய வெளியீடாக இந்த நூல் வந்திருக்கு. சரி, எப்போதும் போல நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நூலை நான் அறிமுகப்படுத்தணும்னாக்கா, அந்த நூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறதோட அந்த ஆத்தரை பத்தி நான் உங்களுக்கு சில விஷயங்களை எப்போதுமே சொல்றது வழக்கம். என்னுடைய திறனாய்வுல நான் எப்போதுமே எடுத்துக்கிறது வழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
சோ அந்த வகையில வந்து இந்த நூல் பற்றி பேசுவதற்கு முன்பாக நான் இந்த ஆத்தரை பத்தி நான் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அப்படின்னாக்கா, எஸ், அவர் நம்மளோட வாழ்ந்தவர் தான். நாம் இருந்த இந்த காலத்திலேயே வந்து இறந்தவர் தான் அப்படிங்கன்னு நமக்கு தெரியும். 2018 தான் அவர் இறந்து போகிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி, அவருடைய நூலை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அப்படிங்கும் போது சில விஷயங்களை நம்ம காட்சியாவும் பாக்குறது நல்லா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில என்னோட பிரசன்டேஷனை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுதா? சரிங்க, தெரியுதா? சரிங்க, தெரியுதான்னு சொல்றீங்களா? நல்லா தெரியுது தெரியுது. தோழர், தெரியுது தோழர். சரி, நம்ம பாக்குறது வந்து இப்ப வந்து ஒரு சவ ஊர்வலம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது நடக்கிறது வந்து இங்கிலாந்துல, லண்டன் நகரத்துல நடக்கிறது. இது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுடைய சாவு, அவருடைய இறப்பு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, ஒரு ஊர்வலமா போறதை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப மன்னர்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய அளவுல, அதுவும் இங்கிலாந்து மாதிரியான ஒரு நாட்டில் பார்த்தோம்னாக்கா அந்த கருப்பு நிறத்தான வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஒரு பரேட் போறது, அதற்கு பிறகு வந்து ஒரு அரச மரியாதை செய்யப்படுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. இப்ப மன்னர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை, அந்த மரியாதை இவருக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மரியாதை இறப்பின் போது ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய பங்களிப்பு இந்த உலகத்திற்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லையா? அதுவும் இந்த சிறப்பு மரியாதை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்கிலாந்துக்கு மிக மிக முக்கியமான வெஸ்ட்மினிஸ்டர் அபை. சோ வெஸ்ட்மினிஸ்டர் அபை அப்படிங்கிற அந்த தேவாலயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கிலாந்தின் ஒரு வரலாற்று விஷயங்களிலோ அரச விஷயங்களையோ பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது. இது வந்து எங்கேருந்து அந்த பரேட் போகுதுன்னு பார்த்தோம்னாக்கா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேருந்து இந்த பரேட், அந்த அந்த ஊர்வலம், சவ ஊர்வலம் அல்லது இறப்பு ஊர்வலம் அப்படிங்கிறது போகுது. சோ மார்ச் 14ஆம் தேதி 2018 வந்து ஸ்டீவன் ஹாக்கிங் இறந்து போகிறார். ஆனா 31ஆம் தேதி தான், இந்த ஏறக்குறைய 15 நாட்களுக்கு பிறகுதான் இந்த இது அங்க முழு ஏற்பு மரியாதை கொடுக்கின்ற அந்த காவல்துறையினர் அவங்க வந்து வரிசையில அப்படிங்கிறத பாக்குறோம். அப்புறம் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபை அந்த பகுதியில வந்து பக்கத்துல 2 பக்கத்திலயுமே ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்க நிற்கின்றார்கள். ஆனா யாருமே ஒரு சத்தமும் பண்ணல. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. யாரும் எந்த பேச்சும் பேசல. எல்லோரும் அமைதியாக அவரை பார்த்தபடி, அந்த ஊர்வலத்தை பார்த்தபடி அமைதியாக இருக்கின்றார்கள். அவங்க எல்லோருமே இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த சவப்பெட்டி மேல வந்து வெள்ளை லில்லி மலர்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து இதுவும் ரொம்பவும், அதாவது ராயல் ஃபேமிலிஸ்க்கு செய்யக்கூடிய, இப்ப ராயல் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சடங்கு. ஆக இதுல வந்து இந்த சவ ஊர்வலத்துல மிக முக்கியமானவர்கள்லாம் வராங்க. கூட த தியரி ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு அந்த படம் ஒன்று நடித்து, அதாவது இவருடைய வாழ்க்கை வரலாற்று, இவர் இருந்த காலகட்டத்திலே 2014 வந்தது அந்த படம். அதில் நடித்த ஸ்டீவனாக நடித்த எடி ரெட்மைன் அவரும் இந்த இந்த ஊர்வலத்துல வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேல இருக்கிறதுல நம்ம பார்க்கலாம். அவருடைய இருக்கிற அந்த ஹீரோவா அந்த படத்துல நடித்தவர். அப்புறம் அதுல இருக்க சில பேர், உங்கள சில பேர் அதை பார்த்திருக்கலாம். அந்த படத்தை நீங்க பார்த்திருக்கலாம். சரி, அடுத்ததாக இந்த புகைப்படம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புகைப்படம். அதாவது இப்ப வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அபை அந்த சர்ச்சுக்குள்ள நிக்கிறாங்க. இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபை அப்படிங்கிற சர்ச் வந்து உங்களுக்கு எல்லாம் அண்மையில கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பன்னா பிரின்ஸ் சார்ல்ஸ் அண்மையில வந்து அவருடைய கொரோனேஷன் நடந்தது இல்லையா, அவருடைய அவர் மன்னராக அவர் முடிசூட்டி கொண்டது இந்த தேவாலயத்துலதான். இப்ப புரியுதா உங்களுக்கு அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேவாலயம் அப்படின்னு? ஏன்னா இந்த தேவாலயத்துல அது எங்க வந்து இவருடைய சாம்பலை புதைக்கிறாங்கன்னாக்கா, ஒரு பக்கம் சார்ல்ஸ் டார்வின், ஒரு பக்கம் ஐசக் நியூட்டன். 2 பேருக்கு இடையில அவருடைய சாம்பலை அவர்கள் புதைக்கின்றார்கள். அங்க பக்கத்துல அந்த நீல கலர் கவுன்ல நிக்கிறவங்க வந்து அவருடைய மகள் லூசி. அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானவங்க. பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கவுன்ல ஒருத்தவங்க நிற்பாங்க. அவங்கதான் வந்து அவருடைய முதல் மனைவி, 30 வருட மன வாழ்க்கை ஜெயின். அவங்க நிக்கிறத நீங்க பார்க்கலாம். அவருடைய அஸ்தி வந்து இங்க புதைக்கப்படுகின்றது. இந்த தேவாலயத்தை எடுத்துக்கிட்டாக்க ஏறக்குறைய 40 மன்னர்கள், அரசர்கள், இங்கிலாந்தின் மன்னர்கள் இந்த தேவாலயத்தில் தான் முடிசூடி கொண்டார்கள். ஏற்குறைய 18 பேரரசர் பேரரசியருடைய சாம்பல் அல்லது எலும்புகள் இங்க வந்து புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஆக இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அரச தேவாலயத்தில் இறுதியாக இவரது உடல் புதைக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால அவர் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு என்னென்ன செய்தார்
அந்த கேள்வி வரும் இல்லையா? சோ அவர் அரசு மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒரு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் கொஸ்டின்ஸ் அப்படி சொல்றாங்க. சரி, அந்த பிக் கொஸ்டின்ஸ் வந்து கடைசி காலத்துல அவர் வந்து கொடுக்குறாருனாக்கா அவர் வேற என்னென்ன செய்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்பிளா ஆரம்பிப்போம். அவர் என்னென்னலாம் கொடுத்தார் சமூகத்துக்கு, உலகத்துக்கு அப்படின்னா, ஸ்டீவன் வந்து முதல்ல முக்கியமாவது டைமை பற்றி தான் அவருடைய ரிசர்ச் அப்படிங்கிறது அமையுது. இந்த காலம்னு சொல்றோம்ல, நேற்று, இன்று, நாளை, இப்போ, இப்பொழுது, அடுத்து, நாளை, நேற்று அப்படிங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த காலத்தை பத்தி தான் அவருடைய ஆய்வு அமையுது. இது வந்து அவர் ஐன்ஸ்டைனுடைய தியரி ஆஃப் கிராவிடேஷன் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதையும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் மையப்படுத்தி தான் அவருடைய ஆய்வு அப்படிங்கிறது வருது. சோ அவரோட சாதனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காலம் என்பதற்கு ஒரு நேரம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தொடக்கம் இருந்தது அப்படிங்கறத உறுதி செய்யறதா தான் அவருடைய ஆய்வு இருக்கு. சோ அவர் வந்து ஐன்ஸ்டைனோட தியரியில இருந்து மற்ற ஏனைய தியரி, அதாவது மற்ற பிக் பேங் தியரி எல்லாம் இருக்கு, அதுல இருந்து எல்லாம் இன்னும் கூட எடுத்துட்டு வந்து அதை இன்னும் சில உறுதி செய்யறார். பிளாக் ஹோல்ஸ் பற்றிய புரிதலை வந்து அவரது ஆய்வுகள்லாம் வந்து மேலும் விரிவாக்கி கொண்டே போகுது. அதாவது இந்த யூனிவர்ஸ்னு சொல்றோம், அந்த அண்டம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அந்த யூனிவர்ஸ் வந்து இறுதி நிலைக்கு போகும்போது என்ன ஆகும்னா மிக வேகமாக அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் பிளாக் ஹோல்ஸ்குள்ள அப்படிங்கறத அவர் வந்து அவருடைய லாஸ் படியா அவர் சொல்றாரு. அதாவது லா ஆஃப் பிசிக்ஸ். இது வந்து இதை பார்க்கும்போது அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுனாக்க இப்ப நம்ம டைம் டிராவல் மூவிஸ் பார்த்திருப்போம். பின்னாடி நோக்கி போனாக்க என்ன இருக்கும்? இப்ப அந்த டானின்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அண்மையில, 2 நல்ல முக்கிய ஹீரோஸ் நடித்தது. பின்னாடி நம்ம போனோம்னாக்க நம்மளால இப்ப வரலாற்றை மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு வரும் இல்ல. அந்த மாதிரி நம்ம பின்னோக்கி போக முடியுமானா அவரோட தியரி கிளியரா சொல்லுது, லா ஆஃப் பிசிக்ஸ் இதை அலோவ் பண்ணாது. இப்ப நாம் பின்னோக்கி நம்ம போறதுக்கு லா ஆஃப் பிசிக்ஸ் அது நிச்சயமாக அது வாய்ப்பு கொடுக்காது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நம்ம சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஹோல் பற்றி அவரோட கண்டுபிடிப்பு தான். அது வந்து 1974 அவரோட உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் அது நடக்குது. அதுல ஐன்ஸ்டைனோட தியரி எப்படி பார்த்தோம்னா எல்லாமே வந்து பிளாக் ஹோல்ல தான் இருக்கு, அதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கறத ஐன்ஸ்டைன் சொல்லிடுவாரு. ஆனா இவருடைய கண்டுபிடிப்பு இன்னும் கொஞ்சம் மேல போய் இன்னும் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாருனாக்கா அது வந்து வெளிச்சம், அவர் சொல்ற போது வெளிச்சம் உட்பட எதுவுமே வந்து பிளாக் ஹோல்ல இருந்து தப்பிக்க முடியாது, அதான் கருங்குழின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது. ஆனா ஸ்டீவன் என்ன சொல்றாருனாக்கா உண்மையில வந்து அது முழுமையா கருமையானது இல்ல. ஆனா அதுல குவாண்டம் பிசிக்ஸ், அந்த குவாண்டம் பிசிக்ஸோடைய சில செயல்பாடுகள்னால வந்து அதுல சில வாரியான ரேடியேஷன்ஸ், அந்த ரேடியேஷன்ஸ் வரும்போது அதுல சில மாதிரியான ஒரு லைட்டிங்ஸ் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு இந்த பிரபஞ்சத்தை பற்றி, இந்த உலகத்தை பற்றி அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஆக இன்னைக்கு வந்து இந்த துறையில நிறைய ஆய்வுகள் போயிட்டே இருக்கு. இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆய்வுகள் போயிட்டே இருக்கு, வேகமாவும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கண்டுபிடிப்பு மட்டும், இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் மட்டும் அவருடைய சிறப்பான பேருக்கு காரணம் இல்ல. இப்ப நம்ம சொன்னோம்னாக்கா he is the most successful person who popularized science among the common people அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அறிவியல் அப்படிங்கிறது வந்து அறிவியலாளர்கள் மத்தியில மட்டுமே இருக்கக்கூடாது, இது பொதுமக்கள்கிட்ட போய் சேரணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காருங்கிறதுனால தான் அவர் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் கிளப் அப்படிங்கிறது உலகம் முழுசும் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மக்களிடையே போய் அறிவியல் சென்று சேர வேண்டும், அப்படிதான். அதை நினைச்சுதான் அவர் வந்து அவருடைய அந்த முதல் நூலான பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படிங்கிற நூல் எழுதுறார். இப்ப நம்ம எல்லாம் நிறைய நூல் எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, நானும் நிறைய நூல்களை எழுதி கொண்டே இருக்கின்றேன், ஆய்வு நூல்களை எழுதி கொண்டே இருக்கின்றேன். ஆனா ஒவ்வொரு நூலும் எப்படி மக்களை சென்று சேர்கிறதுன்னு ஒவ்வொருவருக்குமே நம்ம வந்து சென்று சேர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம். அப்ப அந்த வகையான முயற்சி அவர் முயற்சி எடுத்திருக்கார். அவருடைய முதல் நூலான இந்த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படிங்கிறது அந்த முதல் வருஷமே 1 மில்லியன் காப்பி விற்பனையானது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் பார்த்தோம்னா ஏறக்குறைய 10 மில்லியன் காப்பீஸ் வந்து இது வரைக்கும் அவருடைய இந்த நூல் வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப சண்டே டைம்ஸ் பத்திரிகையில வந்து பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்ல வர்றதுல ஏறக்குறைய 237 வாரங்கள் இந்த நூல் முதல் பட்டியல் இருந்திருக்கு, பெஸ்ட் செல்லர் பட்டியல். அதாவது 4.5 வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த நூல் வந்து பெஸ்ட் செல்லர் பட்டியல்ல இருந்திருக்கு. இதற்கு பிறகு அவரும் நிறைய நூல்கள் எழுதுறாங்க. நானும் பிறகு உங்களுக்கு அந்த பட்டியல் எல்லாம் நான் உங்களுக்கு தருகிறேன். அடுத்த ஒரு ஸ்லைட்ல போய் பார்ப்போம். நம்ம ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ பாக்குறோம். பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? பரிதாப உணர்வு கொஞ்சம் தோணும் இல்லையா? அவர் வந்து உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு அறிவியலாளர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவரோட லைஃப் லாங் பாத்தீங்கன்னாக்கா அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரா வாழ்ந்ததே இல்லை. அவர் லைஃப் லாங் வந்து ஒரு ஹாப்பியான மனிதரா, ரொம்ப மகிழ்ச்சியான, பிறரையும் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு மனிதரா தான் அவர் வாழ்ந்திருக்கார். ஆனா அவர் உடல்ல வந்து அவருக்கு ALS அப்படிங்கிற ஒரு நோய் ஒண்ணு வந்தது. அந்த நோய் வந்து என்ன பண்ணோம்னாக்கா அவரோட மோட்டோ நியூரோன் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த நரம்புகள் எல்லாமே வந்து பாதிச்சு படிப்படியா அது என்ன ஆகும்னாக்கா அந்த நரம்புகள் ஒவ்வொன்றுமே செயலிழந்து போய் மூளை, முதுகுத்தண்டு இது எல்லாமே செயலிழந்து போற மாதிரியான ஒரு நோய்.
இந்த நோய் ஏற்பட்ட போதும் கூட அவர் வந்து எப்போதும் சிரித்து கொண்டு எல்லாரோடையும் மகிழ்ச்சியா இருந்துகிட்டு எல்லாரோடையும் காமெடி செய்துட்டு அவர் வந்து இருந்த ஒரு பாசிட்டிவ் மைண்டட் பர்சனாவே அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற பாக்குறோம். அதுல அவர் யாராவது சேலஞ்ச் பண்ணாங்கன்னாக்கா அதுக்கு அவர் சொல்லுவாராம். அப்ப திடீர்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவரை பற்றி எழுதுறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டா அவர் கேட்பாராம், என்கிட்ட பெட் பண்றீங்களா, நான் இன்னும் கொஞ்ச நாள் அந்த தியரியை வந்து நான் பிரேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா எந்த விதமான நெகட்டிவ் ஆட்டிடியூடும் இல்லாத அளவுக்கு வந்து செய்வாரு அப்படிங்கிறத நண்பர்கள்லாம் சொல்றதுலயே நம்ம பாக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக முக்கியம் வாய்ந்த அரச மரியாதை பெற்ற ஒரு மனிதர். அப்ப அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கா அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? ஏன்னா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான ஆய்வுகளுக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்குது. ஆனா அவருக்கு இது வரைக்கும் நோபல் பரிசு கிடைக்கவில்லை. சோ ஏன் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த நோபல் பிரைஸ் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவருடைய தியரியை வந்து டைரக்ட் அப்சர்வேஷன் வழியா டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை நம்மளால எடுக்க முடியல. அதனால அவருக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து என்ன நினைக்கலாம்னாக்கா, நோபல் பிரைஸ் மட்டும்தான் வந்து உலகத்துல வந்து கிடைக்கிற செய்யப்படுகிற அத்தனை ஆய்வுகளுக்கும் அது மட்டும்தான் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுற ஒரு இடமா அப்படின்னா அது இல்ல. சோ இப்ப வந்து 1974 இப்ப அவர் எடுத்துக்கிட்டாக்கா, அவருக்கு வந்து ராயல் சொசைட்டி வந்து அவரை யங்கஸ்ட் ஃபெலோவா அவரை வந்து ஆக்கியிருக்கு. மிக மிக எளிய வயது, அந்த ரொம்ப குறைந்த வயது அவருக்கு. அப்போ ஒரு யங்கஸ்ட் ஃபெலோவா வந்து ராயல் சொசைட்டி எடுத்திருக்கு. என்ன அந்த ராயல் சொசைட்டி அப்படின்னா, அது இங்கிலாந்துல இருக்கிற ஏதாவது 1660 உருவாக்கப்பட்ட ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக உருவாக்கப்பட்ட மிக மிக முக்கியமான உலகின் தலைச்சிறந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்வோம். அதுல ஒரு மெம்பரா சேர்றது சாதாரண விஷயம் இல்ல, சரியா? அப்ப 1974 அவரை வந்து அவர் உறுப்பினரா அவங்க ஏற்றிருக்கிறாங்க. அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல வந்து கிராவிடேஷனல் பிசிக்ஸ்ல வந்து ப்ரொஃபஸரா 1977 சேர்றாரு. அதுவும் இந்த உடல்நிலை இந்த அளவுக்கு போன பிறகு. அப்புறம் வந்து கேம்பிரிட்ஜ்ல வந்து லொகேஷன் ப்ரொஃபஸர்ஷிப் அவருக்கு வந்து கிடைக்குது. இந்த பொசிஷனை யார் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா, நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஐசாக் நியூட்டன். சோ அவர் தான் இந்த பொசிஷனை வந்து வைத்திருந்தவர். இந்த பொசிஷன்ல ஏற்கனவே 30 ஆண்டுகளாக நம்ம ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் இருந்திருக்கிறார். அப்புறம் வந்து அவருக்கு பிரிட்டிஷ் எம்பையர் 2 சிறப்பு விருதுகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு வந்து 1982 வந்து அவருக்கு கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு கம்பெனியன் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. சோ இங்க நீங்க பார்க்கலாம், கோப்லி மெடல் வந்து அவருக்கு 2006 கிடைக்குது. அந்த படம் ஒண்ணு நான் இதுல வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க வந்து 2006 வந்து ஹாக்கிங் பிபிசில வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா, 2006 ஆண்டு எனக்கு வந்து ஸ்பேஸ் டிராவல் செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு. சோ அப்ப சொல்லும்போது அதை கேட்ட ஒரு ரிச்சர்ட் பிரான்சன் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு பிசினஸ் மேக்னட் அங்க பிரிட்டன்ல. சோ அவர் என்ன செய்யறாருனாக்க, நான் இவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை தரேன்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும், அதை செய்யற அந்த வெர்ஜின் கேலக்டிக் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு அவருக்கு பணம் கட்டி இவரை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் கம்ப்ளீட்டா அவருக்கு கொடுக்கணுங்கிற வகையில் அவருக்கு செஞ்சு இந்த அனுபவத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதனால அவரோட ஆசைப்படி அவர் வந்து ஸ்பேஸ் டிராவல் செய்யறோங்கிற ஆசையும் அவர் வந்து நிறைவேற்றி கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை நீங்க பாக்குற மாதிரி அவருக்கு யுஎஸ் பிரசிடென்டோடைய பிரசிடென்ஷியல் மெடல் வந்து ஃப்ரீடம்காக, அதாவது சுதந்திரத்துக்காக அப்படிங்கிறது அமெரிக்க அரசு அவருக்கு கொடுத்து அவரை கௌரவிச்சு. இது மிகப்பெரிய ஒரு விருது தான். 2009 பராக் ஒபாமா அவர்கள் கொடுக்குறாங்க. பக்கத்துல அவருடைய மகள் லூசி நிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல அவருக்கு வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஷிப்பா வந்து அவருக்கு சில பல்கலைக்கழகங்களை, குறிப்பா கனடால இருக்க பல்கலைக்கழகங்கள்ல கூட அவர் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். இப்ப வந்து நம்ம யங் ஸ்டீஃபன் நம்ம பாக்குறோம். 2 படத்துலயும் பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாவும் அதே சமயத்துல உன்னிப்பா கவனிக்கிற ஸ்டீஃபனா இருக்கிறார் இல்லையா? சோ அவரை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும்னா அவர் யார் அப்படின்னா, அவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் அட் தி சென்டர் ஆஃப் தியோரிட்டிக்கல் காஸ்மாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல தான் பணியாற்றினவர். சோ அவரோட வாழ்க்கையே முழுமையாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சுற்றியே இருந்தது அப்படிங்கறது பாக்குறோம். இவர் பிறந்தது 1942, இறந்தது 2018. சோ ஏறக்குறைய 76 ஆண்டுகள் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாரு. இவ்வளவு காலங்கள்ல அந்த 76 ஆண்டுகள்ல அவர் செய்த சாதனை தான் இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. அதுல பார்த்தோம்னா அவருக்கு வந்து 1960, அதாவது ஏறக்குறைய அவருக்கு ஒரு 22 வயசுலயே அவரோட உடல் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுது. சின்ன வயசுதான். 1962 தான் அவர் வந்து என்ன பண்றாரு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை சந்திக்கிறார், ஜேன். அவங்களை சந்திக்கிறார். சோ அந்த சமயத்துல அவர் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாயிட்டே இருக்கு.
1963 தான் கிளியரா தெரியுது அவருக்கு வந்து 21 வயசு. அவருக்கு அந்த வயசுல வந்து அவரோட உடம்பு வந்து நடக்க முடியாத அளவுக்கு போயிடும் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப நம்ம சூழலை யோசிச்சு பார்ப்போம். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே முடிந்து போனது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அவர் அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு கல்வி கற்று ஆர்வத்தோட ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு இருக்க ஒரு மனிதர். அப்போ உடம்பு அப்படி மோசமா போகும்போது அவர் அதை ஒரு பெரிய சேலஞ்சா தான் எடுத்துக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமா இருந்தது என்னன்னாக்கா, அவருடைய காதலியா இருந்த மனைவி. அவங்க வந்து ஜேன் பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அவர் வந்து ஜேனுடைய படத்தையும் நம்ம இங்க கொஞ்சம் பார்க்கலாம் இந்த புகைப்படத்துல. பொதுவாவே நமக்கு எல்லாருக்குமே ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா? மேல்நாட்டில் இருக்க பெண்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய உண்மையான காதல்லாம் இருக்காது. நமக்கு சினிமா பாடல்கள்லாம் கூட இருக்கும். ஆனா உண்மையா பார்க்கும்போது எனக்கு இங்க ஏறக்குறைய 24 ஆண்டுகால ஐரோப்பிய வாழ்க்கையில இங்கேயும் நல்ல அன்போட காதலோட இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான தம்பதியரை என்னால பார்க்க முடியுது. சோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நிற்கிறவர் வந்து ஜேன் தான். அப்கோர்ஸ் ஆஃப்டர் 30 இயர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் வந்தது. அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணாங்க. மறுபடியும் 2 பேருமே மறு கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். அதற்கு பிறகு மீண்டும் அது விவாகரத்து வாங்கி திரும்பவும் இணைஞ்சாங்க அப்படிங்கிறது வரலாறு. அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலா போக வேண்டாம். ஆனா ஜேன் அவர் சந்திக்கிறது 1962ல. 60லயே அவருக்கு உடம்பு மோசமா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இல்ல 62ல அவர் சந்திக்கிறாரு. அதுக்கு பிறகு 63ல வந்து உடம்பு நிலை ரொம்ப மோசமா போகுது. அவரால வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு போகும்போது ஜேன் அவங்கள வந்து ரொம்பவும் தைரியப்படுத்தி நம்ம வந்து திருமணம் செய்துக்கலாம்னு தைரியமா சொல்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து 1964 அதாவது அவருக்கு இந்த டிசீஸ் அறிந்த பிறகு 64ல என்கேஜ்மெண்ட் ஆகி 65ல நெக்ஸ்ட் இயர் கெட்டிங் மேரிட். திருமணமான பிறகு அவருடைய வாழ்க்கையில வந்து முற்ற துணையா இருக்கிறது ஜேன் தான். சோ முழுமையான ஆய்வு, அவரோட வாழ்க்கை அந்த மாதிரி போகுது. ஆனா அதே சமயத்துல ஜேன் முழுமையா அவங்க வாழ்க்கையை இவருக்குனே மட்டும் ஒப்படைத்து விட்டு அவங்க சும்மா இருக்கல. அவங்களும் வந்து PhD முடிச்சு அவங்க வந்து ஒரு ஆங்கில பேராசிரியராக அவங்க லண்டன்ல வேலை செய்யறாங்க. அதே ஊர்ல தான் வேலை செய்யறாங்க. இந்த காலகட்டத்துல வந்து அவருடைய நரம்பெல்லாம் வந்து ரொம்ப 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 மோசமாயிட்டே போகுது. சோ 1985ல அவருக்கு நிமோனியா வருது உடம்புல. சோ நிமோனியா வந்த பிறகு அந்த காலகட்டத்துல அவர் சுவிட்சர்லாந்துல ஒரு கான்பரன்ஸ்க்காக போறாரு. அங்க போகும்போது சுவிட்சர்லாந்துல வந்து இந்த பல்கலைக்கழகத்துல பேசிக்கொண்டு முடித்த பிறகு அவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகும்போது ஹாஸ்பிட்டல்ல அவரை வைத்துக் கொண்டிருக்கவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க 2 இயர்ஸ் தான் உங்களுக்கு மேக்சிமம். சோ அதனால உங்களுக்கு வந்து இப்ப உங்களை காப்பாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னா உடனே அவரை கொண்டுட்டு இங்கிலாந்துக்கு வந்து அங்க அவரை வந்து தேவைப்படுற சர்ஜரி எல்லாம் பண்ண பிறகு அந்த சமயத்துல வந்து தொண்டை பகுதியில வந்து ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டி இருக்கனால அவருக்கு முற்றும் முழுமையா அவருக்கு கொஞ்சம் இருந்த அந்த வாய்ஸ் கூட அவருக்கு இல்லாம போயிடுற ஒரு நிலைமை ஆயிருது. இதுதான் அவருக்கு வாழ்க்கையில வந்து சேலஞ்சுக்கு மேல பெரிய பெரிய சவால்களுக்கு மேல சவால்கள் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அந்த சமயத்துல அவரும் கிவ் அப் பண்ணல. அவங்க மனைவியும் கிவ் அப் பண்ணல. 2 பேருமே பண்ணல. ஆக இந்த தொடர்ச்சியான இந்த உறவு இருக்கு பாத்தீங்களா? 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணி அந்த அவங்களுடைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி அதுக்கு பிறகு சாதிக்க வேண்டிய பல விஷயங்களை அவங்களோட லைஃப் டைம் பூராவும் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இதுல வந்து அவங்க பிரிந்த பிறகு அவங்க வந்து ஒரு நூல் எழுதினாங்க. ஜேன் ஹாக்கிங் ஒரு நூல் எழுதினாங்க. மியூசிக் டு மூவ் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் வித் ஸ்டீவன். அதுல வந்து கொஞ்சம் ஸ்டீவனை வந்து அவரோட செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணி அவங்க பண்ணாங்க. ஏன்னா அவர் முழுசுமாவே அவருடைய படிப்பிலே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு எழுதுனாங்க. ஆனா அதற்கு பிறகு அவங்க கருத்துக்கள் மாற்றப்பட்டு அவங்க வந்து டிராவலிங் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வகையில மாடிஃபை பண்ணாங்க. அதை மாடிஃபை பண்ணி மை லைஃப் வித் ஸ்டீஃபன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதுனாங்க. ஆனா இதைத்தான் டெவலப் பண்ணி அதுக்கு பிறகு வந்து த தியரி ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு மூவியா கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இறுதியில நான் கொஞ்ச நேரம் அந்த மூவியை கொஞ்சம் போட்டு காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து எடிட் ரெட்மைன் தான் ஹீரோவா நடிச்சாரு. அப்படியே ஹாக்கிங்காவே அவர் அவரோடய இருந்து அவரோட பிஹேவியர், மூவ்மெண்ட், அவருடைய எல்லா ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸையும் அவர் பதிவு செஞ்சு கற்றுக்கொண்டு அவராகவே வாழ்ந்த அந்த படத்தை வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற பாக்குறோம். இந்த காலகட்டத்துல அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதாவது அவரால் பேச முடியாது. அப்ப எப்படி அவர் புத்தகங்கள் எழுதினாரு? கை காலையும் அசைக்க முடியாது இல்லையா? அப்ப எப்படி வந்து எழுத முடியும் அப்படின்னாக்கா, இங்கதான் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாம் வந்து எப்படி எல்லாம் மனிதர்களுக்கு உதவுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இப்ப வந்து அவர் என்ன பண்றாருனாக்கா, அவரை வந்து ஒரு டிவைஸ் அந்த ஸ்பீச் டிவைஸ் வந்து அவருடைய வீல் சேர்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு அவரோட பாடியில கனெக்ட் பண்ணிருக்க போது அவர் ஐப்ரோவை அவர் மூவ் பண்ணி சீக் இருக்கு இல்லையா, நம்ம கண்ணம், அந்த சீக்கை வந்து
அந்த அந்த ஓரத்துல பட்டன் மாதிரி வச்சு அதுல மூவ் பண்ணி அந்த மசில்ஸை மூவ் பண்ணியே வந்து அந்த அதை கிளிக் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அந்த சிஸ்டம் வந்து அவர் செஞ்சு கொடுக்குறாங்க. சோ இந்த சிஸ்டம் எப்படி வந்ததுனாக்கா, இது கூட பாருங்க, இது வந்து வால்ட் அப்படிங்கிற ஒருத்தர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மாவுக்காக அவர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர். அவர் வந்து தன்னுடைய அம்மாவுக்காக இந்த ப்ரோக்ராம் அவர் எழுதி இருக்கிறாரு. அப்ப இதை வந்து ஹாக்கின்க்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை அவருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண அவர் அதை பயன்படுத்திட்டு இருந்தார். ஓகே, இதை எனக்கு யூஸ் பண்ண முடியுதுன்ட்டு இதை வைத்துக்கொண்டேதான் அவர் வந்து அவரோட இந்த தியரி ஆஃப் டைம் எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகங்கள்லாம் அவர் எழுதியிருக்காருன்னு பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவர் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு தன்னுடைய செயல்திறனை உருவாக்கிக்கிட்டே வர்றார், அடுத்த லெவலுக்கு போறார். அப்ப தன்னை வந்து இண்டிபெண்டா வைக்கணுங்கிறதுக்காக வந்து அவர் வந்து தானே இயக்கக்கூடிய ஒரு வீல் சேரையும் அவர் எடுத்துக்கிட்டார். பிறகு இன்டெல் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு டிவைஸ் வேணும், ஸ்பீச் டிவைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கம்ப்யூட்டர்ல அவருடைய உடம்ப வந்து இணைச்சு அந்த சீக் மூவ்மெண்ட்லயே வந்து டைப் பண்ணக்கூடிய வளங்களை கொண்டு வந்து அந்த டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து அதுக்கு பிறகு ஸ்பீச் ரெகக்னிஷன் மாடியூல்ஸ்குள்ள போய் அது வந்து வாய்ஸா வரும். ஸோ இந்த மாதிரி அது வந்து அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து எல்லாமே வந்து இது மாதிரி வெளிவர ஆரம்பிச்சது. ஒரு 30 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. ஆக இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இப்ப நம்மளா எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு ஒரு நாள் கிடைச்சதுனாக்கா அதுல ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டாலே ஐயோ டயர்டா இருக்குப்பா, ஒரு அரை மணி நேரம் புத்தகம் படிச்சுட்டாலே ஐயோ டயர்டா இருக்கும்போம். ஆனா அவர் ஒரு நூலை எழுதுறது கூட உடம்புல இருக்க தசைகளை சீக்க பயன்படுத்தி அவருடைய உடம்புல இருக்க பகுதியை வந்து ட்ரெயின் பண்ணி அதை வந்து செயல்படுத்தி இருக்காரு, ஒரு நூல்களை எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இல்லையா? ஆக இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் வந்து அவரை வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்ல. இப்ப எனக்கு வந்து நான் அவரை படிக்கிற போது எனக்கு எது தோணுதுனாக்கா, அவர் வந்து சயின்ஸை ரொம்ப விரும்புறார். அந்த சயின்ஸ்னால வந்து மிகப்பெரிய தெளிவுகளை கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அதனாலதான் மக்கள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கிறார். அப்ப வந்து அவர் வந்து மக்களால அணுகப்படுறார். அது மட்டும் இல்ல, அவரோட தியரி எல்லாம் வந்து பொதுமக்களை போய் சென்று சேரணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருனாக்கா, பாப்புலர் டிவி சீரீஸ் எல்லாம் அவர் அப்பியர் பண்றாரு. எப்படின்னா, நீங்கள் உங்களை எல்லாம் நம்மள சில பேர் அந்த ஸ்டார் ட்ரெக் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம இருந்த காலகட்டத்துல நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த சீரீஸ்ல வந்து அவரும் ஒரு சயின்டிஸ்ட் அவர் வரதை நம்ம பார்த்தோம். அதுல கொமாண்டர் டேட்டான்னு ஒண்ணு இருக்கும், ஞாபகம் இருக்கா? மனிதனும் இயந்திரமா இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ அந்த கொமாண்டர் டேட்டாவோட வந்து பிசிக்ஸ் சயின்டிஸ்ட், நம்மளோட ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அப்புறம் ஸ்டீவன் ஹாக்கிங், இவங்க 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு டிவி சீரீஸ் ஒண்ணு வரும். அதுல இவர் நடிச்சார், ஹோலோகிராமாவே அவர் நடிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம சிம்சன்ஸ் இருக்குல்ல, அந்த கார்ட்டூன், அதுலயும் அவர் நடிச்சிருக்காரு. தி பிக் பேங் தியரி, இதுலயும் அவர் வந்து சீரீஸ்லயும் அவரோட வாய்ஸ் அதுல கொடுத்துருக்காங்க. ஆக எந்த வழியை எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில மக்களிடம் தன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அறிவியலை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற பெரிய ஆர்வம் தான் அவரை வந்து இந்த மாதிரியான உடல்நிலையில இருந்த போதும் கூட அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆக உடம்புல இருக்க ஊனம் வந்து எந்த வகையிலுமே பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் வாழ்ந்து காட்டி நம்ம முன்னே காட்டிக்கொண்டே அவர் போயிருக்காரு. ஆனா அடுத்து நம்ம பார்க்கும்போது அவருடைய சிஸ்டம்ல பார்த்தோம்னாக்கா, அவருடைய அந்த இன்டெல் கம்பெனி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? அவருடைய அந்த ஸ்பீச் டிவைசஸ் எல்லாம் வந்து அவர் பண்றதுக்காக பண்றாங்க. பார்க்கும்போது அவர் வந்து 2001ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வரார். இந்தியால பாம்பேல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வரும்போது அங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து வர 2 பேர் இந்தியன்ஸ், ஒருத்தர் வந்து டாக்டர் அருண் மேத்தா, இன்னொருத்தர் விக்ரம். அவங்க 2 பேருமே சயின்டிஸ்ட் தான் இந்த ஃபீல்டுல. சோ அவங்க 2 பேரும் ஒரு சாஃப்ட்வேர் அவருக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க, லொகூட்டர் அப்படின்ட்டு அந்த பேரு. அதன் மூலமா என்ன பண்ணலாம்னா, அந்த விஷுவல் பேசிக்ஸ் அடிப்படையில உருவான ஒரு சாஃப்ட்வேர். சோ அதுல வந்து இன்னும் சிம்பிளா அவருடைய ஸ்பீச் ஆக்டிவிட்டி சிந்தசைஸ் பண்ணி அழகா எடுக்க முடிகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆக இந்த காலகட்டத்துல வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகுது. அப்போ அவரோட டெக்னிக்கலி அவர் வந்து இன்னும் ஓரளவுக்கு தன்னை எக்யூப் பண்ணிட்டு அவர் அடுத்த லெவலுக்கு போறதுக்காக அது வந்து தயார்படுத்திக் கொள்கிறார். ஆக அதுக்கு அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த காலகட்டத்திலேயே வந்து அவரோட முதல் நூல் வருதுல, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம். அது வந்த பிறகு அவர் நிறைய நூல்கள் எழுதுறார். யூனிவர்ஸ் இன் நட்ஷெல், அப்புறம் பிளாக் ஹோல்ஸ் தியரியை பத்தி, இன்னைக்கு நான் சொல்ற பிரீஃப் ஆன்சர் டு தி பிக் क्वेश्चंस தான் கடைசி புத்தகம். இது தவிர பெரிய சயின்டிஸ்ட் அவர் சில்ட்ரன்ஸ்க்கு புக் எழுதியிருக்கிறார். இது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஜார்ஜ் அப்படிங்கிற கேரக்டர் முக்கியமா வச்சுட்டு அவர் பொண்ணு லூசியோட சேர்ந்த வகையில் அவர் வந்து 5 நூல்களை வந்து சில்ட்ரன்ஸ் புத்தகமா எழுதியிருக்காரு. குழந்தைகளுக்கு அறிவியல் கட்டாயமாக சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு முக்கியமா இருக்கு.
நான் இப்போ வந்து உங்களுக்கு புத்தகத்துக்குள்ள போறேன். இது வந்து நமக்கு முதல்ல ஒரு அறிமுகம் தான் இவ்வளவு நேரம். ஏன்னா அப்படி ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பதில் சொல்ல போறாரு ஒருத்தர் அப்படின்னா அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்காக அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான ஒரு அறிமுகம் தான். இப்ப வந்து இந்த நூல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏறக்குறைய ஒரு 10 கேள்விகள் இருக்கு. அந்த 10 கேள்விகளும் வந்து நான் முதல்ல குயிக் உங்களுக்கு வாசிச்சிடுறேன். சோ முதல் கேள்வி, இஸ் தேர் அ காட்? இதான் முதல் கேள்வி. ரெண்டாவது, ஹவு டிட் இட் ஆல் பிகின்? ரெண்டாவது கேள்வி. மூணாவது, இஸ் தேர் அதர் இன்டெலிஜென்ட் லைஃப் இன் த யூனிவர்ஸ்? நாலாவது, கேன் வி ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர்? ஐந்தாவது, வாட் இஸ் இன்சைட் அ பிளாக் ஹோல்? ஆறாவது, இஸ் டைம் டிராவல் பாசிபிள்? ஏழாவது, வில் வி சர்வைவ் ஆன் எர்த்? எட்டாவது, ஷுட் வி காலனைஸ் ஸ்பேஸ்? ஒன்பதாவது, வில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவுட் ஸ்மார்ட் அஸ்? 10வது கேள்வி, ஹவு டு வி ஷேப் த ஃபியூச்சர்? இதான் அந்த 10 கேள்விகள் இந்த நூல்ல இருக்கு. இந்த நூல் வந்து நமக்கு கொடுக்குற 10 கேள்விகள். நான் வந்து நேரம் கருதி நான் அது மட்டும் இல்லை, நான் வந்து நீங்களும் வாங்கணும் இந்த நூலை, வாங்கி வாசிக்கணுங்கிறதுக்காக நான் இதுல வந்து 5 கேள்விகளை மட்டும் நான் உங்களுக்கு வந்து கொண்டு போலான்னு யோசிக்கிறேன். முதல் கேள்வி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி, எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான். இஸ் தேர் அ காட்? இல்லையா? இதுதான் நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவும் ஆர்வமான ஒரு கேள்வி. எங்கிருந்து வந்தோம், ஏன் இந்த பூமியில இருக்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு நம்ம பிரச்சனையா இருந்தாலும் அதான் கேட்போம், சந்தோஷமா இருந்தாலும் அதான் கேட்போம் இல்லையா? சோ இந்த கேள்விக்கெல்லாம் வரும்போது என்ன சொல்றோம்னா, கடவுள் காப்பாத்தினாரு, கடவுள் தான் நம்மளை படைச்சாரு. ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, அது மதம், மதம் இருக்கு, எங்க மதம்? சோ இப்ப நம்ம பாக்குறோம், உலகத்துல நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது மதங்கள் தான். அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அது பிரச்சனை தான் கொடுக்குது. சோ ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுளுக்கு பயந்து நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறோம். இப்ப உலகம் என்ன செய்யுதுன்னாக்கா, உலகத்துல நடக்க இயற்கை இருக்குதுல்ல, இயற்கையை பாக்குறப்போ நமக்கு பயம் வருது. இயற்கை வந்து இயற்கையை நம்ம பார்க்க தயாரா இல்ல. அப்போ வந்து இதெல்லாமே நான் சொல்றது வந்து ஸ்டீவன் ஹாக்கிங் வார்த்தையில நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? சோ என்னோட கான்செப்ட வந்து நான் கடைசியா சொல்றேன். இப்ப ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் என்ன பேசுறாருன்னு தான் புத்தகத்துல சொல்றதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடவுள்களை வந்து அந்த நல்ல கடவுளையும் படைக்கிறாங்க, கெட்ட கடவுளையும் படைக்கிறாங்க. அதாவது அரக்கர் தேவர்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி கடவுள் விதவிதமான கடவுளை மனிதன் வந்து படைச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி, ஏன் படைச்சார் அப்படிங்கறது உட்கார்ந்து நம்ம யோசிக்கிறதுக்கு கூட தயாரா இல்ல. ஆனா உண்மையில சொல்ல போனா, உலகம் ஆரம்பித்த காலகட்டத்துல இருந்து பார்த்தோம்னா அண்மையில தான் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இந்த கடவுள்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு டிஎன்ஏ சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பல விஷயங்களை நம்ம காட்டுது. நம்ம வந்து ஒரு குரங்கில் இருந்த மனிதனா மாறி வந்தவங்க இல்லையா? படிப்படியா 7-8 லட்சம் கோடி ஆண்டுகள் காலகட்டத்துல. ஆக இதுல வந்து இந்த அண்மைய காலமா தான் பல பல புது புது சமயங்கள் வருகின்றன. ஏறக்குறைய ஒரு 4000 ஆண்டுகளா வச்சுப்போம். இப்பதான் புது புது கடவுள்களும் வராங்க. இந்த கடவுள்கள் ஒவ்வொன்றையுமே வந்து மனிதர்கள் தான் படிக்கிறான். ஆனா மனிதர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கடவுள்கள் தான் நம்மள படைச்சாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ ஒருத்தட்டு இருந்து ஒருத்தட்டு இந்த செய்தி பாஸ் பண்ணப்படுது, ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கு. அதனால எல்லாரும் என்ன நம்புறோம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் செய்யறாரு, மேல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு, எல்லாம் கீழே இருக்காரு, பக்கத்துல இருக்காரு, ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு அந்த கடவுளை ஆராய்ச்சி பண்றதே நமக்கு வேலையா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இயற்கையை பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப வந்து இப்ப அவர் இப்படி சொன்ன உடனே லண்டன்ல இருந்து வெளிவர இந்த டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து அவரை ரொம்பவும் கேலி பண்ணிலாம் அவரை பத்தி எழுதுனுச்சு. அப்ப அதுக்கு வந்து அவர் பதில் சொல்றப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா, நாம வந்து இந்த இந்த கடவுள்களை பற்றி அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்காது அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்றது என் வேலை இல்ல. என்னுடைய வேலை அப்படிங்கிறது, நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது தோழர். நல்லா கேக்குது. நல்லா போயிட்டு இருக்கு. என்னுடைய வேலை வந்து, எனக்கு வந்து கடவுள் மேல எந்த விதமான பொறாமை இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஜெலசி ஆன் ஹிம் ஆர் ஹிம் ஆர் வாட்எவர் இட் இஸ். அது மேல எனக்கு எந்த விதமான பொறாமை உணர்ச்சியும் இல்ல. இப்ப எனக்கு வந்து இருக்கிறது வந்து என்னோட இருக்கிற வேலை இல்ல நேரத்துல நான் வந்து கடவுள் இருக்காரா இல்லைங்கிறத தேட வேண்டியதில்ல. ஆனா நான் கடவுள் இல்லைங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா இந்த உலகத்தை நான் ஆராய்ச்சி பண்றேன். அதுக்குள்ள கடவுளுங்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னோட லாஸ் எப்பயுமே வந்து இத வந்து ஒரு பெரிய ரூல்ஸ் வந்து, ஒவ்வொரு ரூல்ஸுமே இதை வந்து உலகத்தை படைச்சிருக்கு அப்படிங்கறது, உலகத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு, உலகத்தின் ஒவ்வொரு நடைமுறைகளையும் காட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத எனக்கு காட்டுது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, என்ன மாதிரி உடம்பு ஊனமுற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் போன இதுல பாவம் செய்தேன், நான் இப்ப பாவம் செய்தேன், இந்த மாதிரி பாவம் செய்ததுனாலதான் நாங்க இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் ஏன் யாரோ ஒரு கடவுளுக்கு வந்து தப்பு செய்யணும், யாரோ ஒருத்தர் ஏன் நான் கோபப்படுத்தணும்? அப்படி எதுவுமே ஒண்ணுமே இல்லையே. என் உடம்புல இருக்கிற பயோகெமிக்கல் சேஞ்சஸ் அதுதான் வந்து என் உடம்புல இருக்கிற சில விஷயங்கள்ல மாற்றங்கள் செய்யறதுனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு உடம்பு நிலை வருது. ஆக இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம சுத்தி இருக்கிற அந்த பிரபஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்குறது தான் ஏன் வேலை. இந்த கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கடவுளுங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு.
மக்கள் எல்லாமே பயத்துல வந்து மூழ்கி போய்விட்டதுனாலதான் அவங்க அந்த கடவுளை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறார். இப்படி சொல்லும் போது அவர் வந்து அந்த அரிஸ்டாக்கஸ் பத்தி கொஞ்சம் ஒரு உதாரணம் சொல்றாரு. அரிஸ்டாக்கஸ் என்ன செய்தார்? அவர் ஒரு கிரேக்க கணிதவியல் மேதை. இப்ப அரிஸ்டாக்கஸ் என்ன பண்ணாருனாக்கா, கிமு 300 காலகட்டம். அப்ப வந்து இந்த சந்திர கிரகணம் எப்படி வருது? இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம்ல, இந்த கடவுள் கும்பிடுறோம், எல்லாரும் கடவுளுக்கு பூஜை செய்யறோம் அன்னைக்கு உட்கார்ந்து. ஆனா அவர் என்ன பண்ணாருனாக்கா, சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்தது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றாரு. பூமியோட நிழல் வந்து நிலா மேல படுது, சோ அதனால சந்திர கிரகணம் வருதுங்கிறத அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார். அதுக்கு அவர் சும்மா இல்லாம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாருனாக்கா, பூமி, சந்திரன், மேல இருக்க நட்சத்திரங்கள், அப்புறம் அந்த பிளானட்ஸ், இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு. படங்கள் வரைந்து மக்களுக்கு தெளிவு உண்டாக்குறாரு. சோ இந்த மாதிரி தெளிவு வந்து இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நமக்கு நிறைய வந்ததை பாக்குறோம். ஓகே, நம்ம உலகத்துல அது இருக்கா அப்படின்னாக்க இல்ல. நான் தெளிவா சொல்லுவேன், நம்மள்ட்ட இல்ல. அந்த மாதிரியான நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நம்ம கிட்ட இல்ல. அதனாலதான் நம்ம சூழல் இன்னைக்கு பார்த்தோம்னா மிக மிக அதிகமாக நமக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத சார்ந்த பலவிதமான மூட நம்பிக்கைகள் ஏராளமானது நமக்கு இருந்துகிட்டு இருக்காது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு பக்கம் இந்த கடவுள் நம்பிக்கைன்னு வச்சா மறுபக்கம் நமக்கு அறிவியலை வாக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டும் ஒண்ணா இருக்க முடியாது. ஓகே, சோ நீங்க யோசிச்சுக்கோங்க. சில பேர் சயின்டிஸ்ட் கூட கடவுள் பக்தியா இருக்காங்கன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க, நான் பதில் சொல்ல விரும்பல. ஓகே, சயின்ஸ் ஒரு பக்கம் இருந்ததுன்னா அறிவியல் ஒரு பக்கம் தான் இருந்தா, சயின்ஸ் ஒரு பக்கம் இருந்ததுனாக்கா இந்த கடவுள் பக்தி அதெல்லாம் இன்னொரு பக்கம் தான் இருந்தாகணும். இதுக்கும் தொடர்பே இல்லாத ஒன்று அப்படிங்கிறத வந்து கிளியரா நம்ம பார்த்தோம்னா, அறிவியல் அடிப்படையில் நம்ம இயங்க ஆரம்பிச்சதுனாலே நமக்கு அது தெரியும். ஆக அந்த இயற்கையோட விதிகளை வந்து அறிந்து கொள்வது அப்படிங்கறதுல நம்ம வந்து கொஞ்சம் இதை காட்டணும், ஆர்வத்தை காட்டணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அது அவங்களோட உரிமை, அதை நான் தலையிடல. ஆனா நீங்க ஆய்வு செய்யுங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய கண்டுபிடிப்பா இறுதியில் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த யூனிவர்ஸை யாரும் படைக்கல, நம் தலைவிதி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து யாருமே நிர்ணயிச்சு கொடுக்கல. சொர்க்கம், நரகம் அப்படின்னு மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறோம்ல, அது எதுவுமே இல்லை. அது வந்து நம்மளோட ஆசை, நம்ம அதை விரும்புறோம், அதனால சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறார். அதை பற்றி எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் நமக்கு எவிடன்சஸ் இது வரைக்கும் கிடைக்கல. இது வந்து அறிவியலுக்கு நேர் எதிராக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ நம்ம என்ன ஆகும் இறந்த பிறகு அப்படின்னா, நம்ம இறந்து போகும்போது இந்த உலகத்துல இந்த அண்டத்துல ஒரு பார்ட்டிகலா தூசியாக இந்த உலகத்துல நம்ம இருந்துருவோம். பார்ட் ஆஃப் த வேர்ல்டா தான் நம்ம இருப்போம். ஓகே, நம்ம எங்கேயும் போயிடல. சரி, இந்த பார்ட் ஆஃப் ஏன்னா மண் நம்ம சொல்றோம், உடம்புல இருக்குல்ல, மண்ணா இருக்கு, நீர் இருக்கு உடம்புல, இது எல்லாமே மண்ணோட கலந்து நம்ம மண்ணில ஒண்ணா, உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணாவே நம்ம விடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டா சில வேலை செய்யறாங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு கேள்வி கேட்கிறோம், விடை தெரியலன்னு வச்சுப்போமே, அதுக்கு என்ன சொல்றாங்க, விடை தெரியாத கேள்விக்கெல்லாம் விடையாக மனிதன் படைத்ததுதான் மதமும் கடவுள்களும் அப்படின்னு அவர் இறுதியா முடிக்கிறார். சரிங்களா? சோ இந்த கேள்விக்கான முதல் கேள்விக்கான பதில், இஸ் தேர் அ காட் அப்படின்னா, நார்மலி நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் காட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா விடையே தெரியலங்கிற போது நம்ம ஈஸியா எடுக்கிற ஒரு ஸ்டெப் அது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, நான் அடுத்த கேள்விக்கு போறேன். அதாவது ஒரு கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது கேள்விக்கு போறேன். இஸ் தேர் அதர் இன்டெலிஜென்ட் லைஃப் இன் த யூனிவர்ஸ்? அதாவது இந்த பேரண்டம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல பூமியில நம்ம எல்லாம் இருக்கிறோம், மரம், செடி, கொடி எல்லாமே உயிரினம் தான், பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்கு. சோ அதே மாதிரி வேற வேற பிளானட்ல யாரும் இருப்பாங்களா அப்படின்னாக்கா, இவர் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாரு. இவர் இருக்காங்க அப்படின்னு நம்புறாரு, சொல்றாரு. எப்படின்னா, எப்படி வந்து இந்த பிளானட் வந்து உருவான போது உயிரினங்கள் உருவானுச்சோ, அதே போல இந்த யூனிவர்ஸ்க்கு வெளியிலேயே நிறைய யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் வந்து சில உயிரினங்கள் இருக்கலாம். அது எப்படி டெவலப் ஆகி ப்ரோக்ரஸ் ஆகி வந்தது அப்படிங்கிற நமக்கு சொல்ல முடியாது, நமக்கு வந்து தெரியல, ஆனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மள ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு கூட தெரியல, இதை பற்றி நான் தேடிடும் போதுதான் எனக்கு கிடைச்சது. 2015ல ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று, பிரேக் த்ரூ இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் அ சீக்ரெட் ரிசர்ச் தான். ஸோ இதுல வந்து he has been a part of it, இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அது வந்து என்னன்னாக்கா, ரேடியோ அப்சர்வேஷன் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி, அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கு தாண்டி வேற ஏதாவது சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்குதா, அந்த லிவிங் எவிடன்ஸ், எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் லைஃப்னு சொல்றோம்ல, அதுல இருந்து நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை முயற்சி பண்ற ஒரு பண்ணியிருக்காங்க. சோ அந்த மாதிரியான முயற்சி போயிட்டு இருக்கு. ஆனா அதோட ரிசல்ட்ஸ் இன்னும் அவங்க வெளியிடல. சோ இது வந்து ரொம்பவும் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரிசர்ச் இந்த ஃபீல்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட வந்திருக்கலாம். மேபி கொரோனா பாதிச்சு அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா பார்க்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வேற்று கிரகவாசிகளை நம்ம வந்து
போய் அடையறதுக்கு நம்ம இங்கேருந்து போற தூரம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப ஒவ்வொரு பிளானெட்க்கு போற தூரம் அது ரொம்ப அந்த ஸ்பீட் இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நாள் எடுக்கும். சோ அதுக்கு வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் நம்ம போய் தேடி போறதுக்கு. அதுக்காக வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம பண்ணலாங்கிறார். அதாவது இப்ப இந்த ஸ்டார் ட்ரெக் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த சீரீஸ்ல இருந்த மாதிரியான டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாங்கிற ஒரு ஒரு கேரக்டர் வரும். அந்த மாதிரி ஹியூமன் பாடி மாதிரி வச்சு பட் அட் த சேம் டைம் அதுல வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது இந்த ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து இணைச்சு அந்த மாதிரியான ஒரு கிரீச்சர்ஸை உருவாக்குனா அது மேபி அது அடுத்த பிளானட்டை தாண்டி அது யூனிவர்ஸை தாண்டி போகலாம். அடுத்து ஏதாவது அது கண்டுபிடிச்சு அங்கேயே தோண்டி எடுத்து சில மினரல்ஸ் எல்லாம் எடுத்து சில மாதிரி மெட்டீரியல் எடுத்து புது புது இயந்திரங்களை கண்டுபிடிச்சு அது இன்னும் அடுத்த யூனிவர்ஸ்க்கு போகலாம். அப்படிலாம் இந்த மாதிரியான போறதுக்கான வழி இருக்கு அப்படிங்கிறாரு. யோசிச்சு பார்க்கும்போது எஸ் அந்த பார்த்து நமக்கு தெரியுது. நல்லா யோசிச்சோம்னாக்கா நம்ம இதெல்லாம் வந்து ஷார்ட் டைம்ல நான் விளக்க முடியாது. ஏன்னா ரொம்ப வெரி வெரி சயின்டிபிக்கா இருக்காது. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பத்தி பின்னாடி. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, போக முடியும், நிச்சயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க சில பேர் பார்த்துருக்காங்க அந்த 3 பாடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தது அண்மையில. சோ அந்த சீரீஸ் வந்து நான் பார்த்தேன், நான் ரசிச்சு பார்த்தேன் அந்த படத்தை. ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்க யாராவது பாருங்க. இந்த கான்செப்ட் அப்படியே பேஸ் பண்ணி 100% இதே கான்செப்ட் அவர் சொன்ன அதே ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட கான்செப்டை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் அது. த த்ரீ பாடி ப்ராப்ளம் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் லைஃப் இங்க வந்து வரும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றார். அப்படி அது வந்துருச்சுனாக்கா அந்த சிக்னல் வந்துருச்சுனாக்கா நம்மளுடைய பாடு வந்து திண்டாட்டம். ஏன்னா அது வந்து நிச்சயமா நம்மள காலனைஸ் பண்ணிடும். அந்த காலனைஸ் பண்றது வந்து ஒரு சின்ன அளவுல எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா எப்படின்னா, எப்படி கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போனோம்னா அந்த அங்க இருக்கிற நேட்டிவ் இந்தியன்ஸோட லைஃப் போனுச்சோ அந்த மாதிரிதான் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபேசினேட்டிங். ஏன்னா அது அங்க வந்துருச்சுன்னா இங்க ஒண்ணு இருக்குனாக்க நிச்சயம் அது வந்து கான்கர் பண்ணதான் வருமே தவிர நம்மளோட சேர்ந்து வாழ்றதுக்குலாம் அது வராது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து இந்த 4th கொஸ்டின். இதுல நான் ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருக்கேன், நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். 4th கொஸ்டின் இஸ் கேன் வி ப்ரெடிக்ட் ஃபியூச்சர்? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு இல்லையா? சோ சரி, இப்ப இன்னைக்கு நம்ம கொரோனா வந்துச்சு ஒரு 2 இயர்ஸ் பேக். இப்ப அடுத்து என்ன வரும், என்ன பேண்டமிக் வரும், நமக்கு யோசனை இருக்கு. அப்போ எர்த்குவேக், எரிமலை வெடிப்பு வருது, பல மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், கடவுள் எப்படி டிஃபைன் பண்றோம் இந்த காலகட்டத்துல நம்ம அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஓகே, மூவ்மெண்ட் தெரியுது இல்ல உங்களுக்கு? ஓகே, ரைட், ஓகே, ஒரே நிமிஷம். சாரி, நான் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஒரு முறை வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணாம இருக்கு, மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு ரைட், ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். சரி, இந்த கேள்விக்கு சோ கேன் வி ப்ரெடிக்ட் தி ஃபியூச்சர் அப்படிங்கிற போது இப்ப பல மாதிரியான நோய்கள், பல மாதிரியான எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. சோ இந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கறதா நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ இதுல வந்து திரும்ப வந்து நம்ம சில ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? இல்ல ஒரே நடந்து கொண்டிருக்க அதே விஷயத்த வந்து நம்மால வந்து திரும்ப மறுபடியும் உருவாக்க முடியுமா? இல்ல நான் நினைச்ச மாதிரி அதை உருவாக்கி காட்ட முடியுமா? அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, கடவுள் அப்படிங்கிற ஒண்ணதான் நம்ம முக்கியமா மையமா வச்சுட்டு அதுக்காக நம்மளோட எஃபர்ட்ல பாதியை வந்து நம்ம அதுக்கு கொடுத்துடுறோம். என்னுடைய முயற்சி ஒண்ணு நடந்ததுன்னாக்கா, இப்ப உதாரணமா வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸ்னாக்கா நம்ம வேண்டிக்கிறோம். வேண்டிக்கிட்ட பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இது கடவுளால் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அப்படி நினைச்சிட்டு பிறகு என்ன பண்றோம்னா, திரும்பவும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒண்ணு வரும்போது திரும்பவும் அதுல பாதி எஃபர்ட்டை வந்து நம்ம அந்த கடவுளுங்கிற ஒரு கான்செப்ட் மேலதான் போடுறோம் அப்படிங்கிற வகையில அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ எனக்கு வந்து ரொம்ப ரேஷனலா இருந்தது. அவருடைய கருத்து பார்க்கும்போது ரொம்ப ரேஷனலா இருக்கு. இப்ப வந்து நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து ஒரு ரெகுலேஷன் இருக்கா, ஒரு ஒழுங்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பல ரிசர்ச் வந்து நமக்கு என்ன காட்டுதுன்னாக்கா, அது வந்து அந்த ஒரு 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 ஆர்டர் அப்படிங்கிற
அதுல இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அது காட்டுது. ஓ இப்ப வந்து ஒண்ணு சொல்லுவோம், அதாவது முழுசாக நம்ம வந்து உலகத்தோடைய எதிர்காலம் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத எப்படி நம்ம பாக்குறது. இப்ப நான் ஜெர்மனில இருக்கேன், சில பேர் நீங்க வந்து நீங்க யூகேல இருக்கலாம், ஒரு சில பேர் தமிழ்நாட்டுல இருக்கலாம், தமிழ்நாட்டிலே மதுரையில இருக்கலாம். சோ மதுரையில வெதர் எப்படி இருக்கும் யாருக்குரிய நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனா நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ப்ரெடிக்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நம்மளால ஏறக்குறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு செட் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு ஆஸ்திரேலியால அவர் சொல்ற உதாரணம் என்னன்னா, ஆஸ்திரேலியால ஒரு பட்டர்ஃபிளை இருக்கு. அது வந்து அந்த பட்டர்ஃபிளை பிளிப் பண்ணுச்சுனாக்கா, அது பிளிப் பண்றது யூஎஸ்ல இருக்கிற அந்த சென்ட்ரல் பார்க்ல வந்து அது வந்து ஒரு விண்ட் ப்ளோ பண்றத அது வந்து ஏறக்குறைய அது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறார். சோ உலகத்தின் ஒரு பகுதியில நடக்கிற ஒரு விஷயம் உலகத்தின் இன்னொரு பகுதியில நடக்கிறத பாதிக்குது, டைரக்ட்லி பாதிக்குது. அது எல்லாமே இல்ல. ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஹியூமன்ல இருந்து விலங்குல இருந்து அத்தனையுமே வந்து இட்ஸ் கனெக்டட் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா இதே விஷயத்த அதே பட்டர்ஃபிளை ஆஸ்திரேலியால வச்சுட்டு திரும்பவும் வந்து அதே வந்து நம்ம நியூயார்க்ல போயிட்டு நம்ம உட்காந்துட்டு அதை மெஷர் பண்ண பார்த்தோம்னா அது திரும்ப நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் எல்லா எல்லா விஷயமும் அதுக்கு செட் பண்ணி வரணும், கரெக்டா வரணும். எப்படி அன்னைக்கு நடந்ததோ அதே மாதிரி நம்மளால திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அத வந்து அவர் சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி தியரிஸ் உருவாக்கி இருக்காங்க. லாப்லேஸ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் பாசிபிள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இதை வந்து மேக்ஸ் பிளாங்க் வந்து கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வந்து அவர் சொல்லும் போது இது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கிளியரா சொல்லிடுறாரு. மேக்ஸ் பிளாங்க் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் சயின்டிஸ்ட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப உலக வகையில வந்து த மோஸ்ட் அட்வான்ஸ் இந்த டிஎன்ஏ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு இடம்னா அதுதான், அது ஜெர்மனியில தான் இருக்கு. இந்த மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது இவர் பேர்ல தான் வைக்கப்பட்டது. அங்க வந்து ஏராளமான ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த தொடர்பா உலகம், அப்புறம் டிஎன்ஏ சயின்ஸ், ஜீன்ஸ் ஸ்டடீஸ், அது மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுல வந்து முக்கியமா அதுல அவரை சொல்ற ஒரு விஷயத்த படிச்சு காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ 4வது கேள்வி ரைட் என்னன்னாக்கா, கேள்வி வந்து do the laws governing the universe allow us to predict exactly what is going to happen to us in the future அப்படின்னு கேட்டா சொல்றாரு, the short answer is no and yes. In principle, the laws allow us to predict the future, but in practice, the calculations are often too difficult. இதான். So it's not easy. அவர் வந்து செய்ய முடிந்தாலும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைய நம்ம பார்க்கணும். அடுத்ததான் வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் கேள்விக்கு போலான்னு இருக்கேன். இது வந்து அடுத்த கேள்வி, will we survive the earth? நமக்கு ரொம்ப முக்கியமா படும்ல, ஐயோ நான் உயிரோட இருப்பேனா, என் சந்ததி எல்லாம் உயிரோட இருக்குமா இல்லையா, எப்ப பார்த்தாலும் அந்த கேள்வி நமக்கு இருக்கும். இதான் நம்மளோட கேள்வி. ஆனா இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளோட இந்த பூமி வந்து பொலிட்டிக்கலி அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறார். நிறைய விஷயமான பிரச்சனைகள் இந்த பூமியில நடந்துகிட்டே இருக்கு. the earth is becoming too small for us அப்படிங்கிறாரு. நாளுக்கு நாள் வந்து அந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து உலகம் ரொம்ப சுருங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப காடுகள்லாம் வந்து பெரிய அளவுல வந்து காடுகள்லாம் இல்லாம ஆக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிற பேர்ல ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அளவுக்கு மீறிய மக்கள் தொகை, அதாவது இருக்க வேண்டிய அளவுக்கு மீறி மக்கள் தொகை வந்துருச்சு. ஏன்னா நமக்கு தான் மருந்து மெடிசன் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்மளோட லைஃப் டைம் வந்து ஏத்திக்கிட்டே போறோமே, அதனால நிறைய அந்த பாப்புலேஷன் ஏறிட்டே போகுது. அப்புறம் நோய், அப்புறம் போர் நடக்குது, பட்டினி நடக்குது, எதெல்லாம் அதாவது உலகத்தை அழிக்கக்கூடிய எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுக்கலாம்னுங்கிற அறிவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இப்ப காற்றை எப்படி தூய்மையா வச்சுக்கலாம், தண்ணீரை எப்படி தூய்மையா வச்சுக்கலாம், அப்புறம் வந்து ஹீட் இல்லாம நம்ம எப்படி இருக்கலாம், மரச்செடிகளை நடலாம், இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனா செய்யறோமா, மனிதர்கள் செய்யறோமா அப்படின்னா நம்ம செய்யறது இல்லை இல்லையா? சோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து செய்யறது இல்லை. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஆபத்து நமக்கு முன்னாடி இருக்கு. ஆனா நம்ம எல்லாமே அதை பத்தி கவனிக்கிறது இல்லை. அந்த நிமிஷத்துல ஒரு டிசாஸ்டர் வந்து அந்த நிமிஷத்துல பேசுவோம், ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். மனிதர்களோட அட்டிடியூட் இப்ப அப்படித்தான் இருக்கு. அவங்களோட லைஃப் பூரா என்டர்டெயின்மெண்ட், ஃபில்ட் வித் என்டர்டெயின்மெண்ட். நம்ம மற்ற வகையில எப்படி இந்த ஏர்த்தை காப்பாற்றுவோம், எப்படி நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம ஆசைப்படுறோம், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், இந்த நம்மளோட ஜெனரேஷனுக்காக கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கான எந்த ஸ்டெப்ஸையும் நம்ம செய்யறது இல்லை. ஆக இந்த வகையில தான் அவர் சொல்றாரு, நம்ம வந்து நிறைய இந்த விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. பர்டிகுலர்லி பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட போய் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ பொலிட்டீஷியன்ஸ், அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து லா மேக்கர்ஸா இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி பூமியை காப்பாற்றணும். இது வந்து ஒண்ணு.
அடுத்தது இன்னொன்னு சொல்றா, நம்ம இது இப்படிதான் காப்பாத்தினாலும் கூட நம்ம எதிர்பார்க்காத வகையில வந்து திடீர்னு வேற வேற பிளானட் கூட இந்த பூமியில விழுந்து அதை வந்து இல்லாம ஆக்கலாம். இதை பத்தி நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நானும் சில மியூசியம்ஸ்ல எல்லாம் அதை பத்தி பார்த்திருக்கேன். அதாவது ஏறக்குறைய 6.5 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்பு இந்த மாதிரி நடந்த ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு இது விழுந்த போதுதான் பூமியில இருந்து இந்த டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போனது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து அவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் அ சயின்ஸ் ஃபிக்ஷன், இது வந்து லா ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி வந்து இதை உறுதி செய்யுது. அதனால வந்து இது உண்மைதான், இதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார். இதையும் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு மூவி, ஒரு சீரிஸ் ஒன்று வந்து சல்வேஷன் அப்படின்ட்டு, நான் அதை பார்த்தேன், ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, யாராவது இன்னும் பார்க்கலைன்னா சல்வேஷன் போய் பாருங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து நம்ம எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வதுன்னா, இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன, இந்த ஏர்த் எப்படி வழி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம செய்யறோமா அப்படிங்கறத நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறார். சரி, அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, the last one. How do we shape the future? நமக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, என் வாழ்க்கையை நான் எப்படி ஃபியூச்சர் செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி இந்த உலகத்தின் ஃபியூச்சரை நம்ம எப்படி வடிவமைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வாழ்ற இந்த அவர் சொல்றாரு, நிறைய சேஞ்சஸ் ரொம்ப சீக்கிரம் நடக்கும், பர்டிகுலர்லி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நிச்சயமா நடக்கும். அப்படின்னாக்கா அவர் வாழ்ந்த காலம் 2018 வாக்குல. ஓகே, ஏன்னா அவர் நிறைய பாக்குறாரு, நிறைய டெக்னாலஜி வருது, நிறைய மாற்றங்கள்லாம் வருது. சில பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்புலாம் இருக்குல்ல, மனித உடல், சோ மனிதர்களுடைய வளர்ச்சியில இதுதான் நம்ம பரிணாம வளர்ச்சியோட ஒரு எல்லையை நம்ம எட்டிட்டோம், இதுக்கு மேல மனிதர்கள் உடம்புல எதுவும் மாற்றம் வராதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் சம்திங் லைக் வாட் வி ஆர் திங்கிங். இது வந்து காலங்காலமா பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல நடந்திருக்கு. சோ நம்ம உடம்புலயும் பல மாற்றங்கள் வரலாம், நம்மளோட தோற்றங்கள்ல கூட மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்ப வந்து உலகத்திலயும் பல மாற்றங்கள் வரலாம். ஆனா நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம இங்க இருக்கிறோம்ல, இந்த பிளானட்ல இருக்கிறோம்ல, இதே மாதிரியே நம்ம வேற பிளானட்ல வாழ்றதுக்கான வழியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், விண்வெளி ஆராய்ச்சிக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த உலகத்தை மேம்படுத்துறதுக்காக வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. சோ நம்மளோட இன்டெலிஜென்ஸ் மட்டும் பத்தாது, சோ ஏஐ உடைய சப்போர்ட் நமக்கு கட்டாயமா தேவை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. ஆக இந்த ஃபியூச்சரை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நமக்கு முக்கியமாக தேவையா இருக்கிறது வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள். அதனால அவர் என்ன ஒண்ணு சொல்றாருனாக்கா, அவருடைய கடைசி விஷயமா அவர் என்ன சொல்றேன்னா, மக்களே நீங்க வந்து தரையை பார்த்துட்டு இருக்காதீங்க, கீழே பார்க்காதீங்க, மேல பாருங்க, வானத்தை பாருங்க. சோ வானம் வந்து நமக்கு மிகப்பெரிய இடத்த கொடுக்குது. தரையை பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு சர்ஃபேஸ் க்ளோஸ் பண்ணிடுது, நமக்கு எதையுமே அது காட்டுறது இல்ல. ஆனா வானத்தை பாருங்க, அது மிகப்பெரிய பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. எத்தனை பேர் நம்ம வானத்தை பார்த்து ரசிக்கிறோம்? அவர் கேட்கிறார். வானத்துல வந்து இருக்கிற பிளானட்ஸை பாக்குறதுக்கு முயற்சி எத்தனை பேர் எடுக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கணும். அப்புறம் வாழ்க்கையில எப்பவுமே ஆக்டிவா இருங்க. எப்போதுமே வந்து வாழ்க்கையை தொடர்ந்து நம்ம ஆக்டிவா இருக்கணும். எவ்வளவு சிரமமா லைஃப் இருந்தாலும் சரி, நம்மளால ஏதோ ஒண்ணு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒண்ணு வேணும். வெற்றி வந்து நம்மளால நிச்சயமா அடைய முடியும் அப்படிங்கிறாரு. எதையுமே நீங்க கைவிட்டுறாதீங்க. அப்புறம் நீங்க இமேஜினேஷனுக்குள்ள போறத வந்து எப்பவுமே வந்து தவிர்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்றாரு. வருங்காலத்தை உங்களால வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து ஒரு இது அவரோட கேள்விகள்ல, அவரோட புத்தகத்துல இருந்து நான் உங்களுக்கு 5 கேள்விகளுக்கான பதில சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஹாக்கிங்கை பத்தி புரிஞ்சுக்கணும்னா குவிக்கா நம்ம பார்க்கணும்னாக்க நான் இது ஒரு அருமையான ஒரு டேபிளா இருந்தது, அதனால நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். born 1942. இப்ப வந்து 2018 அவர் இறந்து போறாரு, 76 வயசு. மிக முக்கியமானதுனாக்கா அவருக்கு நம்ம லைஃப்ல பார்த்தோம்னாக்கா ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல படிக்கிறாரு, அவர் அப்புறம் கேம்பிரிட்ஜ்ல வேலைக்கு வராரு. பிறகு வந்து அவருக்கு சிபிஐ அவார்ட் 1982ல கிடைக்குது. பிளாக் ஹோல்ஸ் தியரியை வந்து தீசிஸ் 1966ல சப்மிட் பண்றாரு. அப்புறம் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், அது வந்து மேக்னிஃபிசன்ட் புக் 1988ல பப்ளிஷ் பண்றாரு. அப்புறம் வந்து லைஃப் ஸ்டோரி வந்து த தியரி ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிற மூவி வந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் அவருடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டீவன் ஹாக்கிங் என்ன சொல்றாரு அப்படிங்கறதையும் கொஞ்சம் படிப்போமே. And however difficult life may seem, there is always something you can do and succeed at. It matters that you don't just give up. லைஃப்ல வந்து கிவ் அப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்னதான் ஆனாலும் லைஃப் எவ்வளவு மோசமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்றாரு. ஏன்னா அவரோட உடம்பு பாருங்களேன், அந்த நிலைமையிலே அவர் சொல்றாரு. இன்னொரு மிக முக்கியமானது, while there is a life, there is a hope. நமக்கு லைஃப் இருக்கிற வரைக்கும், வாழ்க்கை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. அதான் அவரோட கீ பாயிண்ட். நம்ம எப்போதுமே டேக் அவே அப்படின்னா திஸ் இஸ் த டேக் அவே. அப்புறம் he is saying we are all time travelers. நம்ம எல்லாருமே journeying together into the future, but let us work together to make the future a place we long to visit. Be brave, be determined, overcome the odds. It can be done. எதுவுமே முடியாதுன்னு இல்லை, நினைச்சோம்னாக்கா, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சோம்னாக்கா நிச்சயமா முடியும் அப்படின்னு நம்ம ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்றாரு.
சோ நான் வந்து உங்களுக்கு இறுதியாக சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த திறனாய்வுடைய தொடர்ச்சியாக. அதுக்கு முதல்ல வந்து என்னுடைய சில கருத்துக்களையும் நான் ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது இப்ப வந்து தமிழ் சூழலை நான் வந்து அடிக்கடி பார்ப்பேன். சில பேர் என்னோட நீங்க டிஃபர் பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, நான் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறத பத்தி பேசுவதற்கு எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் அடிக்கடி தமிழ் சிந்தனை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீயா நானா ப்ரோக்ராம் மாதிரியான இந்த டாக் ஷோ எல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். இப்ப அண்மையில வந்து ஒரு சில 4-5 ஷோஸ் நான் பார்த்து எனக்கு வந்து டென்ஷன் ஏறிடுது ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது. எப்படின்னா மக்களுடைய சிந்தனை. இப்ப உதாரணமா 15th of May ஒரு ஷோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து படித்து விட்டு டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போகாம இருக்கிற மகன்களை பற்றி அம்மா அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு பக்கத்துல மகன்கள் ஒரு பக்கத்துல பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஷோ. அப்ப பேசும்போது ஒவ்வொரு பையனும் என்ன சொல்றாருனாக்கா, பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ரெப்ரசென்டிங் தி எக்ஸாக்ட் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அதை நான் எக்ஸைட் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த ஷோல அவங்க பேசுறது ஒவ்வொருத்தருமே அந்த காலத்தை பற்றியோ ஒரு நேரத்தை பற்றியோ எந்த விதமான ஒரு முக்கியத்துவத்தையும் காணல. நம்ம ஏதோ ஒன்று படைக்க முடியும், நம்மால இந்த உலகத்துல நம்ம ஏதாவது சாதிக்க முடியும், இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்க முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு இல்லை. நம்மளுடைய சிந்தனை இப்ப அம்மாக்களை பார்த்தாலும் சரி அப்பாக்களை பார்த்தாலும் சரி, இந்த பையன்களை கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறது, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றது இல்ல, அவங்கள இந்த உலகத்துக்கு என்ன படைக்கணும் அவங்கன்னு சொல்றது இல்ல. இந்த கல்ச்சரை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. என்ன மாதிரி சொசைட்டியா இது வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு தனிப்பட்ட வகையில. அதுவும் இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்துட்டு இந்த சயின்டிபிக் அப்ரோச்லயே பார்த்துட்டு இப்ப இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனை பார்க்கும்போது என்னால அதுல ஃபிட் பண்ணவும் முடியல. என்னால பல நேரங்கள் எனக்கு ஃபிட் பண்ணிக்க முடியல. இட்ஸ் மை பர்சனல் திங்கிங் சொல்றேன். அப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னாக்கா, நம்மளோட சொசைட்டி இஸ் ஃபுல்லி கரப்டட். இட்ஸ் நாட் 90%, 80%. இட் இஸ் ஃபுல்லி கரப்டட். ஏதாவது ஒரு வகையில எல்லா வகையிலுமே போலித்தனம் முழுக்க முழுக்க நிறைந்த ஒரு சொசைட்டியா இருக்கு. பிறருக்காக வாழ்தல், பிறருக்காக செய்தல் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல். எங்க பார்த்தாலும் சடங்குகள், கம்ப்ளீட்டா சடங்குகள் நிறைஞ்சு, கம்ப்ளீட்டா நமக்கு இந்த டெம்பிள் கோயிங்ல இருந்து அதுல இருக்கிற அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யறதுல இருந்து அறிவுங்கிறத கழட்டி தனியா வச்சுட்டு நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் நம்ம பாக்குறோம் நம்ம சூழல்ல. இது பார்த்தோம்னாக்கா we are far away from science 100%. Okay, no doubts, we are far away from science. இப்போ far away from science-னாக்க என்ன ஆகும்? Of course நம்மளும் பல எத்தனையோ மிருகங்கள் இருந்து வாழ்ந்து செத்துட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளும் இருப்போம், ரைட்? அதுக்கு வந்து யாருமே நம்மளை தடை செய்ய போறது இல்லை. ஆனா ஒரு பயனுள்ள மனிதரா இருந்தோமா வாழ்ந்தோமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு ஆன்சர் ஆகும். சரி, என்னுடைய டாக் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அவருடைய வார்த்தையிலே வந்து இந்த கடைசியா ஒரு சில முக்கியமான ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் படிக்கலாம்னு நினைக்கிறேன், if you allow me. So, and one final point, இதான் the last chapterல வருது. We never really know where the next great scientific discovery will come from. Not who will make it. நமக்கு வந்து யாரு எங்கேருந்து வரப்போது அடுத்த டிஸ்கவரி, யார் அதை உருவாக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. Opening up the thrill and wonder of scientific discovery, creating innovative and accessible ways to reach out to the widest young audience possible, greatly increases the chances of finding and inspiring the new Einstein. என்ன சொல்றேன்னா, நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும். நிறைய பேரை நம்ம இன்ஸ்பயர் பண்ணும்போது யாராவது ஒரு ஐன்ஸ்டைன் திரும்ப எங்கேயாவது பிறந்துகிட்டே இருப்பாங்க. So wherever she might be, அதை வந்து ஐன்ஸ்டைன்ங்கிறது ஆண் மட்டும் இல்ல, பெண்ணாவும் இருக்கலாம் அப்படிங்கறதே அவர் சொல்றாரு. So remember to look up at the stars and not down as at your feet. மேல வந்து வானத்தை பாருங்க, கீழே பார்க்காதீங்க. Try to make sense of what you see and wonder about the makes of the universe exist. Be curious. And the curiosity is very important. அடுத்து என்னன்னு தேடுறது இருக்கு இல்லையா, it's very important. And however difficult life may seem, there is always something you can do and succeed at. It matters that you don't just give up. Unleash your imagination. Shape the future. Thank you. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு சுபா. அப்படியே நேரம் போனதே தெரியல. கேள்வி கேட்க வேற நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. குமரன் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸலண்ட் தோழர். அதாவது என்னன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 60 பேரோட 1 மணி நேரத்தை வந்து ஒரு மணித்துளி கூட வீணாக்காம கொடுத்துறீங்க பாத்தீங்களா இந்த உங்களோட திறனாய்வு. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 60 மணி நேரம் என்ன மாதிரி எவ்வளோ ஒரு தகவல்கள். நம்ம வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பத்தி படிச்சிருந்தாலுமே நீங்க கொடுத்தக்கூடிய அந்த வேற ஒரு கோணத்துல உங்களோட அந்த பிரசன்டேஷன் வந்து ஹாக்கின்ஸை பத்தின இருந்துச்சு. வெரி பர்டிகுலர். இந்த புத்தகத்தை பத்தின அந்த கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, நீங்க 5 கேள்விகளுக்கு அந்த பதில்கள் கொடுத்தாலும் மேலும் அந்த கேள்விகளையும் நம்ம அந்த பதில்களையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை வந்து நீங்க கொடுத்துருக்கிறீங்க. நீங்க
இப்போ என்னோட கேள்வி எப்படின்னா, அவர் காலத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த புத்தகம் வந்து தொகுக்கப்பட்டது அப்படின்றாங்க. இது இந்த 10 கேள்விகள் மட்டும்தான் இவரோட கேள்விகளா விட்டுட்டு போயிருக்கிறாரா? இல்ல இவங்க தொகுத்தவங்க வந்து அத ஏதாவது கட் ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்களா? இல்ல இது வந்து அவரே மக்கள்கிட்ட, அதாவது நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதாவது எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி பொதுமக்கள்கிட்ட போகலாம் அப்படிங்கிற எல்லா முயற்சியும் அவர் எடுத்திருக்காரு. அப்படிதான் அவர் வந்து த மோஸ்ட் கீ கொஸ்டின்ஸ், எல்லாருக்கும் இருக்கிற கீ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் அவரே லிஸ்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அததான் நான் நினைக்கிறேன் மோஸ்ட் லைக்லி அவர் டாட்டர் லூசி தான் அதை பண்ணிருக்கணும். அவருக்கு 3 குழந்தைகள், அதுல லூசி 2வது பொண்ணு. சோ அவங்கதான் வந்து ஜேர்னலிஸ்டா இருக்காங்க, பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. சோ எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட சேர்ந்து அது ஜார்ஜ் அப்படிங்கிற ஹீரோ கேரக்டர் போட்டு ஒரு சில்ட்ரன் புக் எல்லாம் எழுதினவங்க அவங்க தான். சோ அவங்கதான் இதை தொகுத்து இருக்கணும். சோ ஆனா இதுல இருக்க 10 கேள்விகள் தான் அவர் எழுதி வச்சது. எக்ஸலண்ட் தொடர். அதாவது என்னன்னா ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திறனாய்வும் போது நீங்க வந்து வியப்பை வந்து கடைசியா விட்டுட்டு போவீங்க. அதே மாதிரி உங்களை பத்தின வியப்பை வந்து இந்த திறனாய்விலுமே நீங்க வந்து கடைசியா கொடுத்துட்டு போயிருக்கீங்க. எப்படி இதுக்கான நேரங்களை ஒதுக்கி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து ஏன்னா பவர் பாயிண்ட் எல்லாம் பண்றதுக்கு இது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். எங்களுக்காக வேண்டி நீங்க இது பண்ணினது வந்து தேங்க்ஸ் லாட். சூப்பர். நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஸ்டீவன் ஹாக்கிங்கோடைய அவருடைய கண்டிஷன்லயே அவர் எவ்வளவு பண்ணியிருக்காருன்னா, நம்மளால எவ்வளவு பண்ண முடியும். அது சயின்ஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமை என்ன மாதிரி ஆட்கள் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அது எல்லாத்தையும் சேர்த்து சிந்தனை கொண்டு அதுக்காக எவ்வளவு நேரத்தையும் வீணாக்கலாம், எவ்வளவு நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இதுதான் தேவை. அருமை. ரொம்ப ரொம்ப உபயோகமா இருந்தது. நன்றி, ரொம்ப நன்றி தோழர். நன்றி. தேங்க்யூ 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 ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. ஒலி சார் கேளுங்க. வணக்கம் சுபா. வணக்கம். எனக்கு தெரிஞ்சு ஆமா, இது குமரன் சொன்னது போல மிக வேகமாக ஒரு துளி கூட வீணாக்காம, ஒரு மணி துளி கூட எவ்வளவு பிரமாதமா வந்து இந்த புத்தகத்தை வந்து உங்களை தவிர வேற யாராலையுமே இதை செஞ்சுக்க முடியாது. உண்மையா ஆனஸ்டாவே நான் 1 or 2 times இந்த புக்கை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எஸ்பெஷலி த பிரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஸ்டின் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதான் காரணம் என்னன்னா, இதுல எதை சொல்றது எதை விடுக்கிறதுனா, நீங்க ரொம்ப அழகா அதை இதை பண்ணிட்டீங்க. ஆரம்பத்துல வந்து அவருடைய பிரீஃப் லைஃப் ஹிஸ்டரியில தொடங்கி அவருக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு அவருடைய இறப்புக்கு வந்து அரசாங்க மரியாதை செஞ்சாங்கன்றது வந்து ரியலி வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. சில கேள்விகளை வந்து நிறையவே வந்து இதுல கேட்கப்பட்ட கேள்விகளை விட அதுல வந்து நமக்கு சொல்லப்படாத அதே நேரத்துல எழுப்புகிற கேள்விகள் வந்து அதிகம். 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இந்த பூமி உருவானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய இனமான ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால வந்து உருவானது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமய நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வருஷம் தான் பேசுது, அதிகப்படியா 6,000 7,000 வருஷம் தான். எதுலையுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட முன்னால இருந்த இனங்களோ நம்மளோட சமகாலத்தில் இருந்த மனித இனங்களை பற்றியோ எந்த சமய நூல்களிலும் குறிப்பில்லை. மிக முக்கியமா நீங்க சொன்னது போல இந்த டைனோசர் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல அந்த பூமியை வந்து கோலோச்சிக்கிட்டு இருந்தது. அந்த விண்கற்களுடைய விருதுனால டைனோசர்ஸ் எல்லாம் காணாம போச்சு. அதை பத்தியும் வந்து எந்த சமயத்திலயுமே வந்து ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லை. அப்படின்னா நிச்சயமா வந்து இது வந்து நம்ம நீங்க ஒரு அருமையான கேள்வி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஒலி மியூட் ஆயிடுச்சு. ஒலி மியூட் ஆயிருக்கு. அன்மியூட் பண்ணிக்கோங்க. வந்துட்டோம். அதான் இப்ப கேக்குது இல்லைங்களா? இப்ப அதனால யாருக்கெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க நிச்சயமா வந்து இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் அப்படிங்க. அது ஆப்வியஸ்லி இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறவங்களுக்கு வந்து அறிவு வந்து விசாலமாக போக முடியாது. அவர் எப்படி லுக் அட் ஸ்கை அப்படின்னு சொல்றாரோ, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரோ, அதே மாதிரிதான் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் நம்முடைய அறிவை மேல கொண்டு போகுமே தவிர ஒரு நேரம் வச்சுட்டு கொண்டு வராது. ஆசச் வந்து கேள்வி கேட்கலாம். வந்து முதல்ல உங்களை அப்ரிஷியேட் பண்றது எக்ஸலண்ட் ரிவ்யூ தான். ஒரு 60 பேருக்கு மேல இன்னைக்கு வந்திருக்காங்கன்றது வந்து நிச்சயமா இந்த புத்தகத்து மேல இருக்கிற எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, சுபாஷினி பண்றாங்க அப்படிங்கும் போது அதுக்கு டெஃபினட்டா வந்து கூடுதலா வந்து ஒரு ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்திருந்தாங்க. என்னுடைய கேள்வி இந்த புத்தகத்தை நீங்க இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாலே இப்ப உதாரணமா நமக்கெல்லாம் இது சம்பந்தமான அறிவுகள் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர்கள் ஏத்திஸ்டா இருக்கிறவங்க, பிறகு பெரியார், ரசல் இவங்க எல்லாம் படிச்சவங்களுக்கு இது ஒன்றும் இதுல வந்து திடீர்னு ஷாக்கிங் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது.
ஆனா கூடுதலாக நிறைய தகவல்கள் கொடுத்திருக்காரு. நீங்க அப்படி இந்த புத்தகத்துல வந்து அப்கோர்ஸ் நீங்க டேக் ஓவமா சொன்னது வந்து தி கான்பிடன்ஸ் பட் அது கேட்கல. இந்த கடவுள் நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய அளவிற்கு நீங்க ஏர்லியரா படிச்சிருந்த புத்தகத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் என்னோட கேள்வி. தேங்க்யூ. தேங்க்யூ. இது வந்து எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு சில தகவல்களை கடவுள் நம்பிக்கையை பொறுத்தவரையில. ஆனா எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அதுதான் 2 டாபிக்ல நான் சொல்லியிருந்தேன். சோ நம்ம வந்து ஃபியூச்சரை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அதுவும் சரி, எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் லைஃப் இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு அந்த கியூரியாசிட்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நல்ல பதில் சொல்ற மாதிரி இருந்தது. அது எனக்கு நல்ல கிளாரிட்டி இந்த புத்தகத்துல கொடுத்தது அப்படின்னு சொல்லுவேன். இந்த புத்தகம் ஒளி எனக்கு வந்து இந்த இந்த இனிஷியேட்டிவ் இப்ப நீங்க உமாலாம் பண்ற இந்த இனிஷியேட்டிவ் நான் ரொம்ப ரொம்ப எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணுவேன். இட்ஸ் நாட் ஃப்ரம் நான் வாய்னால சொல்றது இல்ல, என்னோட மனசுல இருந்து ஆழமான மனசுல இருந்து நான் சொல்றேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு நூலை வாசிக்க வைக்கிறோம், அது சும்மா வந்து ஒரு சாட்டர்டே உட்காந்து நம்ம பண்றோம் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நூல் வாசித்தல்ங்கிறது நம்ம வந்து படிப்படியா நம்மள வந்து ஷேப் பண்ணுது, ரொம்ப ஷேப் பண்ணுது. அது பல வகையில உருவாக்கிட்டே இருக்கு. சோ அப்ப இந்த 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 இனிஷியேட்டிவ் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து பல பேருக்கு பல வகையில உதவி பண்ணிருக்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம பேசினது வழியா எனக்கு ஒரு 60 பேர்கிட்ட வந்து இந்த சயின்ஸை பத்தி சொல்ல முடிஞ்சது, ஹாக்கின்ஸை பத்தி சொல்ல முடியுது. இவ்வளவு ஒரு ஏஎல்எஸ் அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு டிசீஸ் இருக்கிறவரால இவ்வளவு சாதிக்க முடியுதா? நம்ம எல்லா மோட்டோஸ் நல்லா இருக்கிற நம்மளால என்னத்த சாதிக்க முடிஞ்சது, ஆனா அவரால் சாதிக்க முடியுது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொண்டு வரணும். பட் நம்ம லைஃப்ல எவ்வளவு நேரத்தை நம்ம வந்து மூடத்தனத்துல நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நம்மளே செல்ஃப் எக்ஸாமின் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்டா இந்த டைம் இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்ல எத்தனையோ இடங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சோ அவங்களுக்காக செய்யறாங்க, இவங்களுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ்லயே வந்துட்டு போவோம். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். சோ இது வந்து ஒரு வே நம்ம எடுத்தோம்னாக்க நம்ம தான் டைரக்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும். அறிவார்ந்த வகையை நோக்கி போகணும், சயின்ஸை நோக்கி போகணும். சயின்ஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங். சோ அதுக்கு ஒரு டைம் கிடைச்சது. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ, டு யூ போத் ஆஃப் யூ. ஒளி என்ன உமா? உமா, எனக்கு கேள்விகள் முடிஞ்சோன்னா ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்க தரணும். ஓகே, அடுத்த கேள்வி. நிச்சயமா சுபா, நிச்சயமா வந்து அந்த டைம் உண்டு. நீங்க சொன்னது போல இந்த குழு பத்தியும் சொல்லி ஆகணும். ஏன்னா புதுசா வந்து இந்த குழு ஏராளமான படிப்பாளிகளை உருவாக்கி நிறைய படைப்பாளிகளையும் உருவாக்கி, அதான் மிக முக்கியம். ஏதோ வந்தோம் பேசணும் அப்படின்னு இல்லாம பல தளங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த குழு தான். இந்த குழுல தொடக்க காலத்துல இருந்து நீங்க ஒரு உறுப்பினர். உங்களுடைய பங்களிப்பு வந்து எப்பவுமே வந்து மிக உயர்ந்தது. நன்றி. உமா மேடம். ஹேமலதா. எஸ் மேம். அனைவருக்கும் வணக்கம். சுபாஷினி மேம், அவங்களுடைய பயணத்துல நானே எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய எல்லா இதுலயும் நான் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொன்றும் ஒரு விதத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயனுள்ளதா இருக்கு. இப்போ கல்லூரியில நான் பேராசிரியரா இருக்கிற காரணத்தினால இப்போ அறிவியல் தமிழ் அப்படிங்கறத வந்து டான்சன் சிலபஸ்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் என்னெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், இளைஞர்களுக்கு எந்த விதத்துலலாம் அறிவியல் அறிவையும் ஆர்வத்தையும் உண்டாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தேடலில் நிறைய நூல்களை படிச்சுட்டு இருக்கேன். அதில் இப்போ இந்த ஹாக்கின்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சது ரொம்ப நாளாக என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு உங்களுடைய இந்த நிகழ்வை பார்த்ததுலேருந்து அதில் நீங்கள் அவருடைய 10 கேள்விகள் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு 5 மட்டும் நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு நடுவில் ஒரு கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டீங்க. மீதி மற்ற எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்டது. இதில் என்ன அப்படின்னா, பாரதியார் சொன்ன மாதிரி அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோடைய இந்த அறிவியல் ஆர்வத்தை பற்றி மாணவர்கள் மனசுல அறிவியல் அப்படிங்கிற அக்னி ஏற்றுவதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது உங்களுடைய இந்த நிகழ்வு, இன்றைய நிகழ்வு. தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க. இப்போ உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன், இந்த புத்தகம் வந்து நீங்க வாங்கலாம். நீங்க amazon.in நீங்க வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து அன்லாக்கிங் த யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எடுத்துட்டு போறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய வந்து பிளானட்ஸை பத்தி எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. கொஞ்சம் திக் புக் தான், ஆனா நிறைய என்சைக்ளோபீடியா மாதிரி, பட் பியூட்டிஃபுல் ஒன். ரியலி உங்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகே, நீங்க இந்த புத்தகத்தை நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க வாங்க. அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இல்ல, இந்த புத்தகம் நல்ல புத்தகம். ஓகே, தேங்க்யூ so much. மாணிக் ராஜேந்திரன் சார் கேளுங்க. மாணிக், வணக்கம் சுபா. நான் இங்க அட்லாண்டால தான் இருக்கேன். சாரி. தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு எடுத்துருக்கிறீங்க அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க.
இட் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைஸ் தி இன்க்விசிட்டிவ்னஸ் ஆஃப் பீப்புள்ன்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்து 10 கொஸ்டினும் ஆன்சர் பண்ணாமல் 5 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணி நீங்கள் அருமையாக செட்டப் பண்ணிட்டீங்க. ஸோ இட்ஸ் ஃபார் அஸ் டு டேக் இட் ஃபர்தர் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆன் தேட். அதில் ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து ஹீஸ் ரிட்டன் a lot, of course a lot of us have read a lot of his books. ஆனால் எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பற்றி இந்த புத்தகத்தில் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்ல, எத்திக்கல் அப்படின்னு சொல்ல இம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி சொல்ல, ஆனா ஒரு சில பாயிண்ட்ஸ் அவர் டச் பண்றாரு. எப்படின்னா, இந்த சயின்ஸ் வரும்போது இப்ப அந்த டிஎன்ஏவோட நம்ம வந்து மெனிப்புலேஷன் இருக்குல்ல, ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு செய்யும் போது பர்சனலி அவர் அதை பிடிக்கலங்கிறாரு, தனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாரு. அந்த மாதிரி ஜீன்ஸ் மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி பண்றதுல வந்து அவருக்கு மாடிஃபிகேஷன்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாரு. ஆனா அட் த சேம் டைம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இதுல இருக்கணும். அது இப்ப ஹியூமனிட்டிக்கு நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் பார்க்கணும்னாக்கா அது கண்டிப்பா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது அப்படிங்கறதே சொல்றாரு. ஆனா மெனிப்புலேஷன் வருது இல்ல, ஜீன் மெனிப்புலேஷன், அந்த மாதிரி கொஞ்சம் டச் பண்றாரு. சோ அது வந்து ஒரு வகையான டேஞ்சர் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா டீட்டெயிலா அதை பத்தி சொல்லல, ஆனா கொஞ்சம் டச் பண்ணிருக்காரு. ஓகே, ஃபாலோ அப் கொஸ்டின். ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையன் கூட நல்லா ஈஸியாக படித்து ஈஸியாக மாஸ்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தாரு. அனாலஜிஸ்லாம் கரெக்டாக போட்டிருந்தாரு. இந்த புத்தகத்தில் ஐம் சாரி, முழுசா படிச்சிட்டீங்களா? அது என் பையனும் நானும் உட்காந்து படித்தோம். அவன் 9th கிரேட்ல இருக்கும் போதே. ஸோ ஐ ஃபவுண்ட் தட் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல், என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட. அண்ட் தென் இந்த புக்ல அதே மாதிரி ஈஸியா நிகழ்த்தி இருக்கிறாரு அவரோட உரைகள். ஈஸியா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப சிம்பிள். அதை விட நீ சிம்பிளா இருக்கு. ஃபென்டாஸ்டிக். அதை விட இது சிம்பிள். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு சிம்பிளா வந்ததுனாக்கா, பிகாஸ் ஐ ஹேட் சம் ஸ்ட்ரகிள் முதல்ல உள்ள போறதுக்கு அப்படின்ட்டு, பிகாஸ் ஆஃப் த பிசிக்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அது அந்த அது கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கு இல்லையா, அப்டிராக்டோட உள்ள போய் பார்த்து அந்த உள்ளுக்கு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்குது. அதுக்கு பிறகு ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் கோஸ் ஆன், நோட்ஸ் எடுத்து அப்படியே எழுதுற போது. ஆனா இந்த புத்தகத்துக்கு நோட்ஸ் கூட எடுக்காமலே ஐ ஜஸ்ட் கீறி வச்சே நான் வந்து படிச்சுட்டு போனேன். அதனால எனக்கு இது சிம்பிளா இருந்தது இந்த புத்தகம். வெரி குட். இன்னைக்கே போய் ஒரு புத்தகம் வாங்கிடுறேன், ஒரு காப்பி. ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். மீனா அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியலையோ? ஓகே, இப்ப கேளுங்க மீனா. குட் ஈவினிங் மேம். ரொம்ப நல்லா இருந்தது மேம். ஆக்சுவலி இந்த புக் வந்து ஒரு 2 years பிஃபோர் நான் படிச்சேன். நான் அது வந்து என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இப்ப அந்த டைம்ல நான் படிக்கும் போது புரிஞ்சுச்சான்றது எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5 டாபிக்ஸ் நீங்க டீல் பண்ணீங்க அவுட் ஆஃப் 10. அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்களா? இது வந்து ஆக்சுவலி ஓவரால் இட் ஜஸ்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஃபியூச்சரிஸ்டிக் சொசைட்டி, சயின்ஸ், இந்த ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அந்த மாதிரி போற ஒரு புத்தகம். ஏஐ வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரி கொண்டு போற ஒரு புத்தகம். ரொம்ப அருமையா இருந்தது. என்கிட்ட எதுவும் கேள்விகள் எதுவும் இல்லை. தேங்க்ஸ் மேம். ஒடிசாருக்கு என்னோட தேங்க்ஸ். ஒரு அருமையான புத்தகம். அப்புறம் இவங்க மேம்க்கு, உமா மேம், ரொம்ப நன்றி. இந்த ஃபோரம்குள்ள நாங்க வந்தது. இன்னைக்கு என் ஹஸ்பண்டும் நானும் இருக்கோம். மேடம், எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்க நல்லா பண்ணீங்க, பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி இது மாதிரி டிவோஷனல் நிறைய புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் சொல்றது இதையும் கம்பேர் பண்ணா நிறைய கட்டுக்கதையா இருக்குமோ? கட்டுக்கதை வேற கேள்வியே வேணாம். எதுவுமே நம்ம வந்து பாதுகாக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், மனம் உடைஞ்சிடக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. தள்ளிடுங்க, முடிஞ்சது. அஸ்ட்ராலஜி டன் கணக்கான புக்ஸ் வந்திருக்கு. இப்போ ஆதிசங்கர்ல இருந்து கீழே சங்கராச்சாரியர் வரைக்கும் எல்லாமே பொய்யா அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். எல்லாம் பொய், விட்டுருங்க. இதுக்குள்ள நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அவங்க தத்துவங்களையும் பற்றியும் பேசட்டும். ஓகே, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு தேவை சயின்ஸ் தான். நமக்கும் சரி, நம்மளோட சில்ட்ரன்ஸ்க்கு சரி, தேவையானது சயின்ஸ் தான். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும். மக்களை இது மாதிரி டைவர்ட் பண்ணி இதை திங்க் பண்ற கூடாத பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்குல்ல. இல்ல, சில விஷயங்களை நம்ம வந்து ஒரு தடாலடி முடிவுன்னு நம்ம எடுத்துக்கணும், நமக்குள்ளேயே எடுத்துக்கணும். நிறைய காம்ப்ரமைஸ்குள்ளதான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை.
தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நீங்க 2 பேருமா வந்தது இப்படிதான் இருக்கணும், ஃபேமிலியா வரணும். ரகுகுமார் கேளுங்க. எஸ் மேடம், வணக்கம். நான் ரகு. ஐம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. சூப்பராக இருந்தது மேடம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட ஸ்பீச்சை கேட்டது. நீங்கள் கதைச்ச விதம் சூப்பராக இருந்தது. ரொம்ப அருமை மேடம், நன்றி. மற்றது எனக்கு வந்து ஒரு கோரிக்கை என்னன்னா, இது போல் நீங்கள் இன்னும் வந்து நிறைய புத்தகங்களை பற்றி நல்ல விமர்சனங்கள் கொடுக்கணும். அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து சொந்தமாக ஒரு லைப்ரரி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அது எல்லாம் தெருவிலையும் நாங்கள் இருக்கிறது வந்து அது 2 கொழும்பு. ஸோ கொழும்புல வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து அது இப்போ வந்து அது போதை பொருள்களுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள அதுலேருந்து நான் வரணும்னு சொல்லி நான் வந்து அது புத்தகங்களை வந்து எங்கள் வீட்டில் வச்சு நான் எல்லாத்துக்கும் இது பண்ணி கொண்டிருக்கோம். இந்த புத்தகம் வந்து அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கா மேடம், இல்லை வந்து இல்ல இதுவும் சரி. சிங்களம்? பட் அந்த டைம் வந்து நான் வாங்கினது தமிழ்ல வாங்கியிருக்கேன். இது டைம் வந்து காலம் வந்து தமிழ்ல வந்திருக்கு. சூப்பர் 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 மேடம். இது வந்து இது பிரீஃப் ஆன்சர்ஸ் டு இது வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்லயும் இருக்கு. அதே மாதிரி சில புத்தகம் தமிழ்ல வந்திருக்கு. நீங்க தமிழ்நாடு வரப்போது நீங்க உங்களுக்கு Amazon.in வருதான்னு தெரியல எனக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் நமக்கு முக்கியம். உங்களுக்கு லாங்குவேஜ் லிமிடேஷனா இருந்ததுனாக்கா நீங்க தமிழ்ல என்னென்ன கிடைக்குதோ அறிவியல் புக்கை வாங்கி படிங்க. நீங்க நல்லா படிங்க. ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது மேடம். நான் அதே போல வந்து நாங்க வந்து இந்த சர்ச்சுங்கள், மற்றது வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்கள், அதே மாதிரி வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், அது எல்லாத்துக்கும் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து சின்னது ஒரு புக் ஸ்டால் மாதிரி ஒன்று போடலாம்னு சொல்லி. ஸோ நீங்க சொன்ன இந்த புத்தகம் ரொம்ப அருமையா இருந்தது. நான் வந்து இதை ரெடியூஸ் பண்ணி எப்படியாவது வாங்க பாக்குறோம் மேடம். இன்னும் இது போல நிறைய புக்கிங்ல வந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, அருமையா இருந்தது. தேங்க்யூ. நன்றி தம்பி. என்னோட டாக் நிறைய இருக்கு. நான் ஒரு லிங்க் அப்புறமா ஷேர் பண்றேன். அதுல போய் பாருங்க. என்னோட பிளேலிஸ்ட்ல புக் ரிவ்யூஸ் நிறைய இருக்கு, நீங்க பாக்கலாம். ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. ரவி கோவிந்தசாமி சார். வணக்கங்க மேடம். ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. இது போல அறிவியல் நூல்கள் வந்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப நல்லா, எவ்வளவு பணிகளுக்கு இடையில இதை நீங்க நேரம் ஒதுக்கி பண்ணி இருக்கிறது உங்களுக்கு நான் பாராட்டுகள் தெரிவிக்கிறேங்க மேடம். இந்த நூல் வந்து தமிழ்லையும் வந்திருக்குங்க மேடம். வந்திருக்கு. இந்த பாருங்க மேடம், அந்த நூல் தமிழ்ல. சூப்பர். படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டேங்க மேடம். 2 years முன்னாடி படிச்சுட்டேன். படிச்சுட்டு பக்கத்துல இருக்க நண்பர்களுக்கு எல்லாம் வாசிச்சு காட்டுங்க. நிறைய பேர்ட்ட பேசுங்க. வீட்டுல சிறு நூலகம் வச்சிருக்கேன். என்னுடைய மாணவர்கள் வந்து எடுத்துட்டு போய் படிக்கிறாங்க மேடம். ஒரு கூடுதல் தகவல், என்னுடைய பேர்ல வந்து ஒரு பகுத்தறிவாதியா தான் வளர்த்திக்கிட்டு இருக்கேன், எந்த மூட நம்பிக்கைகளும் இல்லாம. நல்லதுங்க. ஆனா சமுதாயத்துல தாக்கம் நிறைய இருக்கு. இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்ட்டு எல்லாத்தையும் போராடி தான் அவனை நான் வளர்த்திக்கிட்டு இருக்கேன் மேடம். இது போன்ற உரைகள் வந்து எனக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கு. நன்றிங்க மேடம். நன்றி. பிரசாத் சார் கேளுங்க. மேடம், தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். ஒரே ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை வந்து வெளிப்படுத்தலாம். அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்கலாம் தான். ஜஸ்ட் என்னோட ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு வந்துட்டு ஏன் நோபல் பிரைஸ் வந்து கன்சிடர் பண்ணல யாரோ? நான் சொன்னேனே உங்களுக்கு பேசும்போது சொன்னேன். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தியரியை வந்து அதை ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரக்கூடிய அளவுக்கான ஒரு தியரியா இருந்துச்சுனாக்கா அதை வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்க. அவங்களோட கிரைட்டீரியாக்குள்ள இருக்கு. ஆனா இவரோட வந்து ரொம்ப அப்டிராக்டா இருக்கு. அதனாலதான் அவருக்கு இல்ல. ஆனாலும் இது பிரச்சனை இல்ல. அது எவ்வளவோ அவருக்கு நிறைய அவார்ட் வந்திருக்குங்கிறத நான் ஒரு ஸ்லைட்ல காமிச்சேன். சோ நீங்க இப்ப திரும்ப பிளே பண்ணி பாருங்க இந்த வீடியோ. அதுல நான் அதை டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். சாரி அப்டிராக்ட் நீங்க அந்த வார்த்தை நீங்க சொன்னதுனால இன்னொரு ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் ஒரு செகண்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். இதை எப்படி நம்ம வந்து அப்படியே முழுமையா எடுத்துக்க முடியும்? அப்டிராக்ட் இல்ல, ஏன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதாவது இப்ப எப்படின்னாக்கா, நம்ம 1-2 செய்தவன கண்ணால பாக்குறோம் ஒண்ணு. ஆனா சில ரூல்ஸ நம்மளால வந்து உணர முடியுது இல்ல. அது இதுதான் அந்த லாஸ உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க. சோ அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. சரி, இப்ப நம்ம குவாண்டம் பிசிக்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோ வந்து இந்த கிராவிட்டி இருக்குங்கிறத நம்ம இவ்வளவு பார்க்க முடியுதா? சரி, சொல்றோம்ல. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இவரோட ஆய்வு, ஐன்ஸ்டைனோட ஆய்வு இதெல்லாம் போறது. சரிங்களா? வெல்கம். மோகன்ராஜ். எஸ் மேடம் வணக்கம். எக்ஸலண்ட் டாக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நன்றி. கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? முடிஞ்சு வரேன்.
மேடம் எனக்கு ஒரு சின்ன 2 கொஸ்டின் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் மெத்தடாலஜில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ட் நடந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மறுக்க முடியாது. இப்போ பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்லுவோம். பிளாக் பாடி ரேடியேஷன் பிளஸ் மைனஸ், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி, என்ன இருந்தாலும் எனர்ஜி அப்சார்பன்ட் அப்படின்னு சொல்லுவோம் பிளாக் பாடி ரேடியேஷனாவே. இப்போ கோயில் கருவறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்கா இருட்டா இருக்கும். இப்ப அதுல ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அது ஹாலோவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு ஃபுல்லும் மேல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோவா இருக்கும். மேல வந்து கலசம் காப்பர், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய நவதானியங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சன்லைட்ல, அதாவது இது ஒரு வெளிச்சம் வருது அப்படின்ட்டா அப்சர்வ் பண்ணுது, அது நியூட்ரல் பண்ணுது, நியூட்ரல் பண்ண உடனே கீழே அனுப்புது. பிளாக் பாடி வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடுது. அங்க ஒரு நியூட்ரல் எனர்ஜி கிடைக்குது. அங்க வந்து க்ளோஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா தெய்வ வழிபாடா பண்ணியிருக்காங்க. இங்க சயின்ஸ் நம்ம பண்ணலாமா, சயின்ஸா நம்ம எடுக்கலாமா, இல்ல ஆன்மீகமா கொண்டு போலாமா? இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்ப என்னன்னாக்கா இதெல்லாமே மனிதர்களின் பண்றதுதான். அதாவது பாருங்களேன், மனித குலம் வந்து ஓரளவுக்கு அது வந்து ஒரு செட்டில்மெண்ட் உருவாக்கி, இப்ப நம்ம வந்து மனித குலத்தோட வரலாற்றுக்குள்ள போயிடணும். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப வந்து செட்டில்மெண்ட் உருவாக்கிட்டு அது வந்து இயற்கை கொடுக்குற பயத்தை பார்த்து மழை, இடி, மின்னல், மிருகங்கள், அடுத்த குரூப் வந்து நம்மளை தாக்குது, இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை வைக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த தாய் தெய்வத்துல இருந்து ஆரம்பிக்குது. அம்மா குழந்தை பிறக்குது பாத்தீங்களா, அதான் இருக்கிறதுலே உலக அதிசயம் அவங்களுக்கு, மனிதர்களுக்கு ஆரம்பத்துல. அதனால தெய்வம் தாயா வைக்கிறாங்க, தாய் தெய்வம் அப்படின்னா உலகம் முழுவதுமே வந்தது இல்லைங்களா? தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே நிறைய தாய் தெய்வங்கள் இருக்கு. பழசு தமிழ்நாட்டுல கிடைச்சதுக்கால நிறைய இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரியான சிந்தனை இந்த பயத்துல உனக்கு உருவாக்கும் போது உருவாக்கி அதை வேண்டுனாக்கா நடந்துருமா அப்படின்னா இல்ல. என்ன விதி இருக்கோ அதான் நடக்கும். விதிங்கிறது இந்த தமிழ்ல நம்ம சொல்றோம், அந்த விதியை சொல்ல ரூல்ஸ் இல்லையா? உலகத்துக்கான ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல வந்து பல பார்ட்டிகல்ஸ் இருக்கு, பல மாதிரியான வெளிச்சம், தண்ணி, இதெல்லாமே இருக்கிறது, இதெல்லாம் கலந்து வர அந்த ரூல்ஸ் நம்ம சொல்றோம். சோ நீங்க சொல்றது இருக்குல்ல, இது வந்து சில காலங்களாக நம்மளோட சூழல்ல உருவாக்கப்பட்ட ஆகமங்கள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி கோயில் கட்டுமானம் சொல்றீங்க. நான் அந்த கோயில் கட்டுமானத்தெல்லாம் தப்பா சொல்ல. இட்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த ரேடியேஷன் அப்படி வந்தாக்க இருட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு அது வேணும்னா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க நேரா போய் நல்ல ஒரு காட்டுள்ள நல்ல எந்த விதமான எந்த ஃபேக்டரிஸ் எதுவுமே இல்லாத அழகான ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு காட்டுல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்துட்டு வாங்க. யூ வில் கெட் ஆல் த சேம் ரேடியேஷன்ஸ். ஓகே, அதாவது நமக்கு வந்து மைண்ட் வந்து கிளியர் பண்றதுக்கு, மனசை சுத்தமாக்கிறதுக்கு நமக்கு தேவை என்னன்னா நல்ல பியூர் ஆக்சிஜன், நல்ல காத்து. நான் சொல்றதும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஐயோ இவங்க என்ன இப்படி சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பேசுறது பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா காலங்காலமா அடிக்கடி நமக்கு சொல்லப்பட்ட திணிக்கப்பட்ட சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம அதை நம்பிட்டு சொல்றோம். நம்ம தூரம் ஆயிட்டோம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இயற்கையில இருந்து நம்ம ரொம்ப தூரம் ஆயிட்டோம். நம்ம கண் முன்னாலே நீங்க கேட்கிற அத்தனையுமே இருக்கு, ஆனா அதை அத்தனையுமே பாக்குறதுக்கு நம்ம விரும்பல. நம்ம பாக்குற அந்த இயற்கையை நம்ம கெடுத்துட்டு இருக்கோம். சோ அழகான ஒரு இயற்கையை நம்ம வச்சில்ல, நம்மளை சுத்தியும் வச்சில்ல. சோ நீங்க கோயிலுக்குள்ள போய் தேடணும் அப்படிங்கிற அவசியம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா என்னதான் கேக்குறீங்க, அதனால என்னுடைய பதில் சொல்றேன். அங்க போய் நீங்க அந்த பெரிய ரேடியேஷனையோ அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு கதிர்வொலியவோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியோ தேடணுங்கிறத விட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கையான ஒரு காட்டுல அழகா உட்கார்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கறதுதான் பதிலா நான் சொல்லுவேன். இது நம்ம டீட்டெயிலா போனோம்னா ஒரு பெரிய ஒரு விவாதம் கூட தனியா நம்ம இன்னொரு நாள் வைக்கலாம். நன்றி. ஓகே மேடம், அனதர் ஒன் கொஸ்டின் மேடம். டைம் இருக்குங்களா மேடம், கேட்கலாமா? இந்த பிளாக் ஹோல்ஸ் பத்தி அவர் சொல்லியிருக்காருங்க. இப்ப எனக்கு அப்பப்போ ஒரு சின்ன டவுட் வருங்க. இப்ப பிளாக் ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேலக்சி இருக்கு, கேலக்சிக்குள்ள ஒரு 8 சூரியன், அது குடும்பம், அது 8 கோள்கள் இருக்கு அப்படின்னா இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கேலக்சிங்களா, இல்ல அந்த நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளேயே இருக்குமா? ஏன்னா ஒரு கோள்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் வந்து பிளாக் ஹோல்ஸ் வந்து சாப்பிட்ரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய ஃபிளைட் எல்லாம் போகும், அதெல்லாம் வந்து அங்கேயே உள்ள இழுத்துருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க மேடம். இது மாதிரி இப்ப இது வந்து அது இழுக்கிறது எல்லாம் இல்ல. அதாவது எல்லாமே வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஒரு சில தியரிஸ் வந்த பிறகு அது தொடர்பா வந்து பலவிதமான மூவிஸ் வருது. அந்த கருத்தாக்கத்தை தொடர்பா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த சல்வேஷன் அப்படிங்கிற மூவி வந்துச்சு, த ஒன் அப்படி இப்ப லேட்டஸ்டா ஒரு சீரீஸ் வந்திருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா இப்ப ஸ்டார் ட்ராக் வந்தது. இந்த ஸ்டார் ட்ராக் கம்ப்ளீட்டா வந்து ஹாக்கிங்ஸோடைய அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைனோடைய தியரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அந்த மூவிஸ் எடுக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில போய் நிறைய சேருது. மக்கள் அதுக்கு மேல சில இமேஜினேஷன் வைக்கிறாங்க. சரி, அந்த இமேஜினேஷன் வந்து புராண கதையில எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த புராண கதை மாதிரியே தான் அந்த கதைகளும் ஆயிடுது. சோ இப்ப வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்கு அது கொண்டு போயிடுது. சோ இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நம்ம தேடி பார்த்தோம்னா ஒரு
நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உண்மையா தேடணும்னாக்கா எந்த விதமான என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு ப்ரெஜுடிசஸ் இல்லாம நம்ம தேடணும்னா நமக்கு அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒரு யூனிவர்ஸை பாக்குறோம். இப்ப இருக்கிற தியரியை மட்டும் சொல்றேன், இது பாக்குறோம். சோ இந்த பிளாக் ஹோல்ஸ் என்ன பண்ணுது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்தையுமே அந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து இழுத்தக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ வந்து அதுக்குள்ள இது இல்லாம போயிடலாம். ஆனா இதுக்கும் வெளியில இன்னும் நிறைய கூட இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க சயின்டிஸ்ட். நீங்க புத்தகத்துல படிங்க, நீங்க டீடைலா பாருங்க. தேங்க்யூ. வணக்கம். ஹர்ஷா இருக்கீங்களா? ஹர்ஷா, முகுந்தன் சார். குட் ஈவினிங் மிஸ். நான் இலங்கையில திருவோணமலையிலிருந்து கதைக்கிறேன். என்னடா மிஸ், என்னடா நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சயின்ஸ் பாப்புலரைசேஷன் ஆக்டிவிட்டி செய்யறதுக்காக கூட உங்களுடைய கருத்துக்கள் நல்லா இருக்குது. நீங்கள் தமிழ் மொழியில இவ்வாறான புத்தகங்கள் எடுக்கக்கூடிய இடங்கள் இருந்தா சொன்னீங்கன்னா நாங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம். என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்குனால இந்த சயின்ஸை பாப்புலரைஸ் பண்ணினா கணக்க விஷயங்களை நாங்கள் வெளிக்கொண்டக்கூடியதாக இருக்கும். நீங்க நீங்க நினைக்கிறேன் நான் உங்களை சந்திக்க ட்ரை பண்ணா இயலாம போச்சு. ஏதாவது ஒரு வழியில நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்கன்னா நான் அதை பரப்பக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்க அதை யோசிக்கிறேன் எப்படி செய்யலான்ட்டு. அநேகமா நான் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வருவேன்னு நினைக்கிறேன், திருகோணமலை வருவேன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? வேணுதன் சார், எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல சார், கேளுங்க. வணக்கம். கேக்குதா? வணக்கம் எல்லாருக்குமே. சுபாஷினி மேம் ஏற்கனவே நான் சந்திச்சிருக்கேன் ஒரு ஊடக பணிக்காக இந்தியாவில். இப்ப இலங்கையில இருக்கிறதால தொடர்ச்சி அவங்களோட தொடர்பு கொள்ள முடியல. நான் திரும்ப கனடா வந்ததுக்கு பிறகு மேலதிக பணிகளுக்காக தொடர்பு கொள்றேன். இந்த செஷன் இன்றைக்கு தான் நான் முதல் முறையா ஜாயின் பண்ணினா, உண்மையாவே நல்லா இருக்கு. மிகவும் பயனுள்ள ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். ஒரு புத்தகங்களை எல்லாருமே தனித்தனியா வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு அதுக்கான ஒரு கருத்தாடலுக்கான சூழல் வந்து ஆரோக்கியமா இருக்கிறது மிக சொற்பம். அப்படியே இருந்தாலும் அது நிறைய பேரிட போய் சேர்றதுக்கான வட்டங்களும் ஒரு சின்ன சின்ன வட்டங்களாகவே இருக்கு. அதனால எனக்கு ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னால், இப்ப இந்த மாதிரியான நீங்க புத்தகங்களை பற்றிய திறனாய்வோ அல்லது அது சார்ந்த கருத்துரையாடல்கள் இந்த மாதிரி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணியோ அல்லது பிறகும் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு தளத்துல லிஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல அது இருக்கிறது நல்லம் என்று நினைக்கிறேன். இப்ப ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை இருக்குங்க இருக்கு எப்படின்னா, அவர் ஒளிவண்ணனுடைய ஃபேஸ்புக்ல லைவ் இப்போ வந்து யூடியூப்ல போயிட்டு இருக்குது, லைவா போயிட்டு இருக்கோம். அப்புறம் அவரோட சேனல்ல அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்த எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 277 போயிருக்குன்னு நினைக்கிறேன், என்னோட சேர்த்து எல்லாமே இருக்கும், நீங்க பாருங்க. நல்லது, நான் தொடர்ச்சியாக அதை தேடி பார்க்கிறேன். நல்ல முயற்சி, நல்ல விளக்கங்கள் தொடரட்டும் பாடி. நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. எங்களோட எல்லா நிகழ்வுகளோட யூடியூப் லிங்க் வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க அதுல வந்து பாத்துக்கலாம் சார். நன்றி. நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹர்ஷா வந்துட்டீங்களா? ஹர்ஷா கேளுங்க. வணக்கம் மேம். தேங்க்யூ மேம். மேம், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், நான் படிச்சது இல்லை, ஆனா நிறைய ஆடியோ புக்ஸ்ல அப்படி இந்த புக்கை கேட்டிருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி உங்களோட அதிரடியான ஒரு திறனாய்வு தான். எல்லாருக்குமே வந்து எப்போதும் சொல்ற மாதிரி நிறைய இன்னைக்கு சமூகம் குறித்த கவலையோட நீங்க பேசுனீங்க. எனக்கு நீங்க பேசும்போது எல்லாமே தோன்ற கேள்வி இதுதான். இப்ப வந்து இவரோட பர்த் டெத் எல்லாமே வந்து நியூட்டனோட பர்த்தோட எல்லாம் கம்பேர் பண்ணி எழுதி இருந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அது கூட ஒரு அங்கனே ஒரு மூட நம்பிக்கை தான், அதே டேட்ல அதே மாதிரி அப்படின்னு. சோ அந்த மாதிரிதான் நம்ம திரும்ப திரும்ப அதுகளை போய் கனெக்ட் பண்ணி சிந்திக்கிறோம் இன்னைக்கும். எனக்கு என்னன்னா, எப்பவுமே விஞ்ஞானத்தை பத்தி பேசும்போது, அறிவியலை பத்தி பேசும்போது அசுர வளர்ச்சியில் தான் பேசுறோம். ஆனா விஞ்ஞானத்தை எந்த அளவுக்கு ஆதரிக்கிற, அதை ஏத்துக்கிற, அதை பயன்படுத்துறவங்க இருக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா தானே வந்து அஞ்ஞானத்தை நம்புறவங்களும் இருந்துகிட்டே இருக்காங்க, ஜெனரேஷனா.
இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க வெளிநாடுகள்ல இருக்கிற காதல் வந்து தூய்மை இல்லாத காதல் சொன்னாங்க, தூய்மையான. அதேதான் வெளிநாடுகள்ல இருக்கவங்க எல்லாம் அறிவுல வளர்ந்தவங்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இல்ல அங்கேயும் மத நம்பிக்கைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இது ஏன் நம்மளால ஏன் ஒரு அறிவியலால ஏன் வந்து எல்லாரையும் அஞ்ஞானத்தை எதிர்த்து அட்ராக்ட் பண்ண முடியல? இப்ப நான் அன்னைக்கு ஒரு புத்தக விழாவுக்கு போயிருந்தேன். அப்ப அவங்க சொல்லி சிரிக்கிறாங்க, அதிகமா விக்கிற புத்தகம் வந்து ஜோதிட புத்தகம் தான் புத்தக திருவிழால அப்படின்னு சொல்லி. அப்ப எங்க இந்த தவறு நடக்குது? அப்ப அது எனக்கு அது புரியவே இல்லை. இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு வளர்ந்துட்டோம், இவ்வளவு யூஸ் பண்றோம். இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் ஏஐ படிக்க போறாங்கன்னு எல்லா காலேஜ்ல இருந்தும் பேசுறாங்க. அப்ப படிச்சவங்க யாரு? திரும்ப இதை போய் பின்பற்றவங்க யாரு? இல்ல இது அதாவது நமக்கு ஒரு வருத்தத்தோட தான் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நானும் இதே மாதிரி வருத்தத்துல தான் முன்ன இருந்தேன். இப்ப வந்து எனக்கு நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. எப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு தெளிவு வருதோ அந்த தெளிவை ஒரு 10 பேருக்கு சொன்னோம்னா அந்த 10 பேர் இன்னொரு 20 பேருக்கு சொன்னா இந்த நம்பர்ஸ் கூட்டிகிட்டே போகணும். இதுதான் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது. ஒரு நிமிஷத்துல நம்மளால உலகத்தை மாத்தவே முடியாது. ஓகே, நம்ம நினைக்கிறோம் இப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இவ்வளவு பாப்புலர் ஆகி பல விஷயங்களை சொன்னாரு. அவரால் கம்ப்ளீட் பிரிட்டிஷ் மொனார்க்க கூட மாத்த முடிஞ்சதா அப்படின்னா இல்ல இல்லையா? சர்ச் அப்படிங்கிறதா ஈவன் அவர் பரியல் பண்ற இடங்க வெஸ்ட்மின்ஸ்டர் போய் சர்ச்ல தான் அவர் பரியல் பண்ணிருக்கிறாங்க. சோ எல்லாமே நம்ம அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மால என்ன செய்ய முடியும், எத்தனை பேருக்கு நம்ம தெளிவு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம முயற்சி பண்ணோம். அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுல நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. அப்புறம் இப்ப நீங்க சொல்லுவீங்க ஏஐ கிளாஸ்க்கு போறாங்கன்னு வச்சுக்கோமே, ஏஐ கிளாஸ்க்கு போயிட்டு அதுல நீங்க எக்ஸாமினேஷன் வச்சாங்கன்னா கடவுளே நான் பாஸ் பண்ணனா 10 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு ஏஐ எக்ஸாமுக்கு போறவங்களும் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க இல்லையா? சோ இது நடக்கும். இதுக்கும் படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நம்ம நிறைய வந்து விண்வெளி ஆராய்ச்சி தலைவர்கள் கூட வந்து எப்படிப்பட்ட சாமி கும்பிடுறவங்களா இருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம சூழல்ல, ரைட்டா? சோ இது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம தேடுறோமாங்கிறதான். நான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் என் கூட வாழ்ற மக்களையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தேடணும்னா நமக்கு என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். சோ நம்ம தெளிவா இருக்கோமாங்கிற ஜேர்னியில நம்ம போவோம். இதான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து செய்ய முடிஞ்ச ஒண்ணு, ரைட்டா? இப்ப நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த தெளிவை நம்ம கொடுக்கறதுக்கான என்வாயர்மெண்ட் செட் பண்ணுவோம். சோ அந்த என்வாயர்மெண்ட் செட் பண்றதுல நம்ம பங்கு இருக்கணும். நேச்சரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? இப்ப என்னால என்ன செய்ய முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன ஷார்ட்டா என்ன தெரியுமா சொல்லுவேன், அந்த நேச்சரை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற வகையில உங்க சூழல்ல நீங்க சில முயற்சிகள் எடுங்க. அந்த செஞ்சாலே போதும். இப்ப நிறைய படிச்சு ஒரே நாள் அல்ல குவாண்டம் பிசிக்ஸ்ல இருந்து தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ல இருந்து அத்தனையும் நம்ம எல்லாத்தையும் திணிக்கணும் உங்களுக்கு தலையில அப்படிங்கிறதே வேண்டாம். உலகத்தை புரிந்து கொள்வது மிக சுலபம். ஏனைய உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்ந்து நம்ம வாழணும், அதை நம்ம ஒழுங்கான ஒரு பூமியா வச்சிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே போதும். நமக்கு வந்து படிப்படியா நமக்கு உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அப்ப பொய்யான விஷயங்கள் தூரம் போயிடும், நம்ம விட்டு தூரம் போயிடும். ஓகே ஹர்ஷா, நிறைய பேசுவோம். எனக்கு நேரம் கொடுத்தாங்கனாக்க நான் கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸ் நான் முதல்ல கேட்டேன். அந்த ஒரு வீடியோ மட்டும் நான் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்ப எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த ஒரு மூவி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பாதியில இருந்து எடுக்கிறேன். இது வந்து ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அவருடைய படம் தி தியரி ஆஃப் எவ்ரிதிங். அதுல இருந்து ஒரு சின்ன சீன் மட்டும்தான் உங்களுக்காக. எல்லாம் சேர்ந்து பார்ப்போமே. You have said you do not believe in God. Do you have a philosophy of life that helps you? It is clear that we are just an advanced breed of primates on a minor planet orbiting around a very average star in the outer suburb of one among 100 billion galaxies. But ever since the dawn of civilization, people have craved for an understanding of the underlying order of the world. There ought to be something very special about the boundary conditions of the universe. And what can be more special than that there is no boundary? And there should be no boundary to human endeavor. We are all different. However bad life may seem, there is always something you can do and succeed at. While there is life, there is hope.
என்னுடைய ஆசை என்னன்னாக்கா, நம்ம வாருங்கள் படிப்போம் குழு இந்த மூவியை வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாள் ஷோ பண்ணணும். இது வந்து ஐ திங்க் பிரைம்ல இருக்கு, கூகுள் பிரைம்ல இருக்கு, சாரி அமேசான் பிரைம்ல இருக்கு. மேபி நான் தமிழ்நாடு வரப்போது இந்த ப்ரோக்ராம் நம்ம செய்யலாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாளுக்கு. நிச்சயமாக செய்யலாம் சுபா. நீங்க சென்னைக்கு வரும்போது நம்ம ஒரு நாள் வந்து எல்லாரும் கூடி இந்த படத்தை பார்த்துட்டு பார்ப்போம். கண்டிப்பா சேர்ந்து செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஓகே, குட். தேங்க்யூ ஃபார் தி செஷன். கண்டிப்பா இறுதி வரைக்கும் இப்ப நிகழ்வுல காத்திருந்தவங்களுக்கு வந்து இந்த காட்சிகளை பார்த்தாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது மிகப்பெரிய கேள்விகளுக்கு சுருக்கமான பதில்கள், இதுதானே அந்த தமிழாக்கம். அந்த பதில்களை வந்து நீங்க எவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அதை வந்து விளக்கி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பலாசொலை எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுலயும் முக்கியமா சுபாஷினி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அவங்களே வந்து இந்த திறனாய்வுக்கு வந்து தேதி கொடுங்க அப்படின்னு கேட்டு கரெக்டா வந்து அந்த ரெகுலர் இன்டர்வல்ல வந்து நம்ம குழுவுல அவங்க இப்ப இல்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரு பல சிறப்பான திறனாய்வுகளை வழங்கிட்டு இருக்காங்க. உங்களை போன்றவர்களால் தான் குழு வந்து இந்த அளவு 4 வருடங்களை கடந்து இந்த இவ்வளவு திறனாய்வுகளை வந்து முடிக்க முடிஞ்சது. இன்று பங்கேற்ற அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி. எப்படி வந்து ஒரு பவர் பாயிண்ட் இது மூலம் காட்சிகள் மூலம் வந்து எப்படி வந்து ஒரு திறனாய்வு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க அருமையா இன்னைக்கு வந்து காமிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி சுபா. பங்கேற்று சிறப்பித்த தோழமைகள், சிறப்பாக கேள்வி கேட்ட தோழமைகள் அனைவருக்கும் நன்றி. அதுலயும் முக்கியமா இலங்கையிலிருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதாவது ரகு அவர்கள் சொல்லியிருந்தாரு, அதாவது தேவையற்ற பழக்கங்கள்ல இருந்து எப்படி வாசிப்பு வந்து மூலமா நாங்க வந்து மடைமாற்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். புத்தகங்களை உள்ள கொண்டு வர்றது மூலமா எப்பேற்பட்ட ஒரு அடிக்ஷன்ஸ், இந்த மாதிரியான பழக்கங்களையும் நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதை வந்து சொல்லியிருந்தாரு. மிக சிறப்பான ஒரு மாலை பொழுது அப்படின்னு நினைக்கிறேன்.